2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம் என்ன சொன்னார்? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவன் பவுல் எழுதும்போது அது ஒரு எதோட கனெக்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு தண்டனை வந்திருக்கு. 4வது வசனத்திலேருந்து வாசிக்கலாம். சரி, துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல ஒருவாறு பாரம் சுமத்தாதபடிக்கு ஒருவாறு உங்களை துக்கமாக நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அப்போ துக்கம் உண்டாக்கினவன் ஒருத்தன் இருக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? ஆமேன். இப்போ எனக்கு மாத்திரமல்ல ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். சபையில் அப்படி ஒரு காரியம் இருக்குது, என்ன செய்ய? அப்போது ஆனாலும் அப்படிப்பட்டவனுக்கு போதும் அப்படின்ட்டார். அப்புறம் ஆதலால் அவன் நீங்கள் அவனுக்கு மன்னித்து செய்ய வேண்டும் சொல்லிட்டு அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் எல்லாவற்றிலையும் பவுலுடைய இருதயம் அப்படி இருக்குது பார்த்தீங்களா? அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் சோதனை பண்ணணுன்ட்டு தான் நான் உங்களை டெஸ்ட் பண்ணணுன்ட்டு நான் அப்படி எழுதியிருக்கிறேன்னு சொல்கிறார். சொல்லிட்ட பிறகு நீங்கள் முக்கியமான ஒரு சப்ஜெக்டுக்கு வருகிறார். எவனுக்கு நீங்கள் நீங்கள் யாருக்கு மன்னிக்கிறீங்களோ அப்படிப்பட்டவனுக்கு நீங்கள் அன்பு காட்டி மறுபடியும் துக்கம் உண்டாக்கினான் உண்மைதான். மன்னிக்கிறீங்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். ஒருவேளை ஏன்னா எனக்கும் துக்கம் உண்டாக்கினா அதனால தான் நீங்கள் மன்னிச்சிங்கன்னா நானும் மன்னிக்கிறேங்கிறார். நீங்கள் அப்போது அப்படி சொல்லிவிட்டு இப்படி செய்கிறது எதனால் நமக்கு நல்லது அப்படின்னா, அதுதான் முக்கியமான பாயிண்ட். என்னென்னா, இவன் சாத்தானாலே அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் அப்படின்னா இந்த விஷயத்தில் இப்படி நம்ம இல்லைன்னா மோசம் போயிடுவோன்னு அர்த்தம். இப்படி இல்லைன்னா மோசம் போயிடுவான்னு அர்த்தம். அவன் ரொம்ப தந்திரசாலி. ஆக அவன் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எந்தையாவது ஒரு மன்னிக்க முடியாத அன்பு காட்டாத சுபாவத்தில் சில காரியங்கள் நம்ம செய்யும்போது ஒரு பெரிய லெசன் இது நமக்கு. ஸ்தோத்திரம். அவன் எதையாவது ஒன்று கிளப்பி விட்டு பெருசாக்கி விட்டுருவான். அவன் தந்திரமாக அதை செய்வான். எனவே ஒரு அன்பு காட்டி மன்னித்தல்ங்கிற ஒரு காரியம் ரொம்ப அவசியமாய் தெரிகிறது. ஏன்னா பவுல் ஒரு தகப்பனாக எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள் உபாத்தியாயர்கள் உங்களுக்கு அநேகர் இருந்தாலும் தகப்பன்மார்கள் உங்களுக்கு இல்லையே என்று சொல்லுகிறார். ஆகவே நான் ஒரு தகப்பனை போல பேசுகிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லி போயிருக்கலாம். ஆனால் அதே தான் ஒனேசிமு என்கிற அந்த மகனுக்கு மன்னிக்க சொல்லி ஏற்றுக்கொள்ள சொல்லி பிலமோனுக்கு அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். அதுலேயும் ஒரு உருக்கமான ஒரு கடிதம் தான். அதையும் வாசிக்கும்போது அவருடைய இருதயத்தை நாம் கொஞ்சம் சற்று புரிந்து கொள்ளலாம். அது எங்கே இருக்குது? அல்லேலூயா. 5லேருந்து வாசித்தால், என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்போதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களில் உள்ள சகல நன்மைக்கும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யமும் இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பின் மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். சரி, ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால்
நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடு. என்னவெனில் கட்டப்பெற்றிருக்கையில் நான் பெற்ற மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும். பார்த்தீங்களா, அங்கேயும் கொரிந்தி சபையிலையும் உங்களுக்கும் துக்கம் உண்டாக்கினா அதுபோல் இப்போ உங்களுக்கும் பிரயோஜனம் எனக்கும் பிரயோஜனம். என்ன அழகாக சொல்லுகிறார். சொல்லிட்டு அவனை உம்மிடத்தில் அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்ட்டுலாம் சொல்லிவிட்டு அவனை ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லி இவன் எழுதுகிறான். இவன் எழுதிட்டு எப்போதுமே அந்த ஒரு ஒப்புரவாகுதல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆக அதை நாம் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இது கொரிந்துக்கு எழுதும்போது இன்னும் கொஞ்சம் டீப்பாக எழுதுகிறார். இந்த பையனுக்கு ஒனேசிமுங்கிற ஒரு ஆளை குறித்து கொஞ்சம் நான் முதல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் எடுத்தேன். இவன் ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆள். ஸ்தோத்திரம். ஜெயிலேருந்து தப்பிச்சு வெளியில் வந்துட்டான். தப்பிச்சு வெளியில் வந்துட்டு, ஆனால் அந்த ஃபிலமோனுங்கிறவர் ஜெயில் அதிகாரி. ஜெயில் அதிகாரிக்கு டிம்கி அடித்து என்னத்தை சவரை குதித்து ஏறி வந்துட்டானோ தெரியல, தப்பிச்சு வெளில வந்துட்டான். அப்போது பவுல் அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் ரட்சிக்கப்பட்டான். இவன் ரட்சிக்கப்பட்ட போது இவன் நிச்சயமாக ஆட்டுக்குட்டி மாதிரி ஆகிட்டான். கண்டாமிருகம் ஆட்டுக்குட்டி மாதிரி ஆகிடுச்சு. உடனே இப்போ பையன் வந்துட்டு என்ன செய்ய, இப்போ நம்ம அதிகாரி என்ன பண்ணிடுவார், எலும்ப எண்ணிடுவார். அதனால் ஐயா 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 கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா, எங்கள் ஐயாட்ட தப்பிச்சியில் வந்தையா. அப்போ தான் எழுதுகிறாரு, முன்னே உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன் எனக்கு ரொம்ப பிரயோஜனம், அதனால் அவனை ஏற்றுக்கொள், நான் அனுப்புகிறேன், அவனை உள்ளம் போல் இருக்கிறான், அவனை ஏற்றுக்கொள்னு சொல்லி எழுதும்போது அது உனக்கு இப்போ சகோதரனாய் மாறிட்டான். முதல்ல ஜெயிலர், நீ ஒரு அதிகாரி, அவன் ஜெயில் கைதி. இனி கிறிஸ்துவுக்குள்ளே இப்பொழுது சகோதரனாய் மாறினதுனால நீ அதை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறார். அதாவது முதிர் வயதுள்ள பவுலாகிய நான் என்று சொல்லி எழுதுகிறார். இந்த லெட்டரை வாசித்தோன்னே ஃபிலமோனுக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்பா எழுதுகிறார், இப்படி என்னால் வேறு வழியில் ஒன்றும் செய்ய முடியாது, வேறு ஒன்றும் பேசக்கூடாது, ஒனேசிமுவை கூப்பிட்டு ஒன்றும் சொல்லக்கூடாது, சகோதரனேன்னு சொல்லணும். அடுத்து எப்படி சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம். அப்படி சொல்ல மனசு வருமா? நீ என்ன திட்டிருப்பான் முன்னால். இப்போது சகோதரனே, முடிஞ்சால் ராபோஜன ஆராதனையில் அவன் காலவை கூட தொட்டு கழுவணும். யார்? ஜெயில் அதிகாரி கைதியுடைய முடியுமா? அப்போது அந்த அளவுக்கு அவன் போயிட்டான்னா, அந்த கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்கிறதான ஒரு வாசகத்தை அவன் உண்மையாக எழுத தகுதியுள்ளவன் அவன் ஒருத்தந்தான். கர்த்தர் நல்லவர். மனசில் வச்சுங்க, பாடங்களை கற்றுக்கொள்வோம், செயல்படுத்துவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நாமும் செய்ய வேண்டி இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஆல்ரைட். இப்போ அவர் சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அவனுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே. பயங்கர தந்திரசாலி, பயங்கர தந்திரசாலி. எந்த அளவுக்கு தந்திரமாக உள்ளே புகுந்து சபையை கெடுக்கணும், குடும்பங்களை கெடுக்கணும், அழிக்கணும், அப்படியெல்லாம் அவன் 24 மணி நேரமும் அவனுக்கு நரகத்தில் தள்ளப்படுகிற வரைக்கும் அவனுக்கு இளைப்பாறுதல் கிடையாது. ரெஸ்ட்டுங்கிறது இல்லை, ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருப்பான். அதனால தான் அவனுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அவனுடைய ராஜ்யத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கிங்டம் அது. அது மேலதிகாரி, அதுக்கு கீழே அதிகாரி போல் அப்படி ஒரு பெரிய நெட்வொர்க்கு. அது ரொம்ப பெரிய நெட்வொர்க்கு, பொல்லாத நெட்வொர்க், நல்ல நெட்வொர்க்கில் தீமை செய்யக்கூடிய நெட்வொர்க். ஆவிகள் ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கு. இன்றைக்கி எத்தனை பேர்கிட்ட குடும்பத்தை கெடுத்த, எத்தனை கிறிஸ்தவங்களை இன்றைக்கி ஜெபிக்க விடாமல் பண்ணேன், எல்லாம் ரிப்போர்ட்டு அவனுக்கு மேலே போகும். அவனுக்குன்னு ஒரு கிங்டம் இருக்குது. அப்போ அவனுக்கு கான்ஸ்டண்ட்டாக ரிப்போர்ட் போயிட்டுருக்கும். எத்தனை பேரை தூங்க விட்டோம்,
எத்தனை குட்டி சின்ன பிள்ளைகளை கிள்ளி விட்டு ஓயாமல் அழ பண்ணோம். வீடுகளில் அலறி தூக்கத்துலேருந்து அலறுறது, பயத்தின் ஆவி அது சேட்டை பண்ணிகிட்ருக்கோம். அது போய் ரிப்போர்ட் பண்ணேன். இன்றைக்கி நான் இத்தனை பேரை பண்ணேன். இப்போ எத்தனை பேர் ஆக்சிடெண்ட் ஆக்கி கொன்னேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களை மூடுகிறோம் அப்பா ஏசையா. ஆமேன், அல்லேலூயா. அப்போ எத்தனை பேரை நீ ஆக்சிடெண்ட் ஆக்கின, எத்தனை பேருடைய குடும்பத்தில் குழப்படி பண்ண, எத்தனை பேர் இன்றைக்கி நான் இதை செய்ததுனால எத்தனை பேர் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கானுங்க கோர்ட்டில், எத்தனை பேருடைய காசு விரயமாக போச்சு, எத்தனை பேர் அசிங்கமான காரியத்தில் இருந்து தங்கள் நேரத்தை செலவழித்து செல்லையும் அதுலேயும் இப்படி பல காரியங்கள். எத்தனை பேர் பொய் சொல்ல வச்சேன், பொய்யின் ஆவி அது பொய் சொல்லும். பொய்யின் ஆவி என்ன சொல்லணும்னா அதுக்கு வேலை, பொய் சொல்ல வைக்கிறது தான் அதுக்கு வேலை. விபசாரத்தின் ஆவிக்கு விபசாரம் செய்ய வைக்கிறது தான் அதுக்கு வேலை. இனி கொலகார ஆவிக்கு கொலை செய்ய வைக்கிறது. இப்படி ஒன்றுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அதுக்கு இருக்குது. ஆக கீழே இருக்கிற ரேங்க்கெல்லாம் மேலே இருக்கிற ரேங்க்குக்கு ரிப்போர்ட் பண்ணிகிட்டே போகணும். ரெஸ்ட்லெஸ் அவனு. ஒரு 10 பேர் இங்கே நம்ம கையை விட்டு ஓடிட்டாயா, 10 பேர் நம்ம எல்லையிலேருந்து வெளியில் போய் அவன் உன்னதமானவர்கிட்ட போய் சேர்ந்துட்டான்னா அவன் பறந்துட்டு ஏண்டா விட்டீங்கன்னு அவன் பயங்கர கோபத்தில் வர்றான். ஏண்டா விட்டீங்க. அதுக்கு என்ன தெரியாது, எனக்கு ஒரு 10 குடும்பத்தை நீ இழுத்துடணும் நீ அடிமா. 10 அவர்கிட்டேருந்து ஒரு 10 பேரை இழுத்துரு அடிமா. அவள் எவனை பைபிள் படிக்க வைக்க வேண்டாம், ஜாலியாக மறக்க வைக்கலாம், எவன்கிட்ட சண்டை ஓடலாம். இது ஜெபிக்க வைக்க வேண்டாம். உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணால் அவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து உண்டாகும். எவங்க வாழ்க்கையில் கன்ஃபியூஷனை உண்டாக்கலாம், குழப்படி உண்டாக்கி 4 பேரை எழுப்பி அது இதுன்னு போட்டு ஒரே டென்ஷன் ஏற்றி விட்டு கடைசியில் கர்த்தரை கேள்வி கேட்க வச்சு விசுவாசத்தை விட்டு 4 பேரை கீழே இழுத்து காலவாரி விடலாம். இப்படியே பண்ண இவனுடைய தந்திரங்கள் அது. இதை நான் சொல்லி கொடுத்துக்கிறேன், உங்களுக்கு தெரியாதல்ல, இருந்தாலும் சொல்கிறேன். அவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்காக துல்லியமாக வேலை செய்கிறானுங்க, ரொம்ப துல்லியமாக இருக்கு. இனி தூக்கத்தின் ஆவி அது வேலை என்ன? கணநித்திரையின் ஆவி, தூக்கத்தின் ஆவி அது வசனம் கேட்க விடாதபடிக்கு. ஒரு தூக்கத்தின் ஆவி உள்ளே வந்துருச்சுன்னா எங்கேருந்து தான் தூக்கம் வருதுன்னு தெரியாது, அவ்வளோ தூக்கம் வரும். ஒன்றுக்கும் ஒரு ஆவி இருக்குது, ஸ்பிரிட் ஆஃப் கிளட்டனி. கிளட்டனின்னு சொன்னால் நல்ல பெருவயிற்று சோம்பேறி, திணி பண்டாரம் தின்னுட்டே இருப்பான். அது அந்த ஆவி உள்ளே வந்தோடனே அவன் ஒரு பானை சோறோட நிறுத்த மாட்டான். அவன்கிட்ட அவ்வளவு ஒரு சாப்பிட்ணுங்கிற எங்கேருந்து தான் வயிறில் இடம் இருக்குன்னு தெரியாது, அப்படி தின்னுட்டுருப்பான். இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருப்பான், ஆனால் வேறு ஏதாவது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்தில் வேறு எதாவது பெருசாக தின்னுட்டுருப்பான். அவனுக்கு பேர் ஸ்பிரிட் ஆஃப் கிளட்டனி. ஒரு நாளும் அதுலேருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது இல்லை. ஸ்பிரிட் ஆஃப் ஸ்லம்பர் அண்ட் ஸ்லீப். இப்படி ஒவ்வொரு விதமாக இருக்குது. இதை ஸ்டடி பண்ணோன்னா பயங்கர தந்திரங்களை நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி இந்த தானியேலுடைய காரியத்துலேருந்து நம்ம வேற ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். அதனால தான் நம்ம இப்படி கொஞ்சம் லிமிட் பண்ணிட்டு வச்சுருக்கிறோம். இது ஏன் உங்களுக்கு எனக்கும் தெரியணும் அப்படின்னா, இது தெரியாட்டி நமக்கு என்ன வேலை செய்யுதுன்னே நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடியின் ஆவின்னு ஒன்று இருக்குது, வெறியின் ஆவின்னு ஒன்று இருக்குது. இப்படி பல காரியங்கள் உண்டு பிரியமான. இவை எல்லாவற்றிலும் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய கெட்ட பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டான்னு தான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். தட் இஸ் த நேச்சுரல் வேர்ல்டு. 3 விதமான மக்கள் என்று சொன்னேன். முதலாவது ஜென்ம சுபாவம், நேச்சுரல் மேன். உலகத்தில் சுற்றுறாங்க இல்லையா, எல்லாம் நேச்சுரல். ஒரு சப்பானி நடப்பானா எந்திரிச்சு அப்படின்னு சொன்னால் நேச்சுரல் மேனுக்கு என்ன தெரியும், இவன் டாக்டர்லாம் படித்தவனா வேஸ்ட்டா அப்படிமா, ஏன்னா முட்டாள்களாடா, ஆர்த்தோபெடிக் சர்ஜன்லாம் முட்டாளா அப்படிமா. ஆனால் அங்கே அப்போஸ்தலர்கள் அவன் கையை பிடிச்சி எந்திரி கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள்கிட்ட இருக்கிறது நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், யோவானும் பேதுரும் அவன் கரடெல்லாம் சரியாகி வந்தது அப்படின்னா அவங்களுக்கு அது நம்ப முடியாது. இவர் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், பெருசாக படிச்சுட்டு வந்துட்டார். அதனால் அது நேச்சுரலாக திங்க் பண்ணுறது அப்படி தான் இருக்கும், அது நேச்சுரலாக இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒன்று சொன்னேன்,
ஒரு குடும்பம் விசிட் பண்ண வந்துச்சு யூஎஸில். நம்ம பிள்ளைங்க தான், ஆனால் யூஎஸ்லேருந்து அன்றைக்கி வந்தாங்க. எங்கள் வீட்டை சந்திக்க வந்தாங்க. கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு பிள்ளையை பெற்றாங்க. இதெல்லாம் நம்மளாலே முதல்ல நம்ப முடியுமாங்கிறது ஒரு பெரிய, அவ்வளவு ஒரு சந்தேகத்துக்குரிய காரியம். நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், என்னடா சொல்கிறாங்க. ஆமாம் பாஸ்டர், இந்த பாருங்கள் அந்த குட்டின்னு காட்டுறாங்க. சின்ன குட்டி இத்தினுண்டு இருக்குது. கர்ப்பப்பை இல்லை, எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு பிள்ளை பிறந்திருக்குன்னா எங்கே தான் அந்த பிள்ளை இருந்துச்சு 10 மாதம்? லிவரில் இருந்துச்சா, இல்லை கிட்னியில் இருந்துச்சா, இல்லை எதில் இருந்துச்சு தெரியல. ஒரு ராத்திரியோட ராத்திரியாக ஒரு ஆமணக்கு செடியை கொண்டாந்து வளர வச்ச தெய்வம் அடுத்த நாள் காலைல உச்சந்தலையில் மொட்டை தலையில் சூரிய வெளிச்சம் படணுங்கிறதுக்காக பிடுங்கி போட்டார். அதை ராத்திரியோட ராத்திரியாக ஒரு மீனின் வயிற்றில் ஒரு 3 நாள் ஒருத்தன் போய் உட்கார்ந்தான்னா என்ன ஆகுறதுன்னு தெரியல. அது ஒன்றுச்சுன்னா நம்ம கடக்க படக்குன்னு எலும்பெல்லாம் அவுட் ஆகிடும் நமக்கு. இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள்ஸ் ஆஃப் காட் which are beyond the comprehension of human understanding. புரியாத புதிர். அவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். மனுஷனுக்கு அது ஆச்சரியம். மனுஷன் அவருடைய வல்லமையின் மேலே நம்பிக்கை வைக்கணும். கர்த்தரால் எல்லாம் கூடும் என்பதை, அதற்கு அடையாளங்கள் தான் பைபிளில் தேவன் எழுதி வச்சிருக்கிறார். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக அற்புதங்களை நம்ம கண்டிருக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னாக்க, நம்முடைய விசுவாசம் அவர் மேல் இருக்கத்தக்கதாக. எந்த நேரத்திலும் என் ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் என்று. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இதை சொல்லும்போது. ஏன்னு கேளுங்க, என் நேரமும் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கும்போது எவ்வளோ பெரிய தைரியம். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அதனால தான் அல்லேலூயா, அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்ல வேண்டும். நம்மளை எதுவுமே நம்மளை அசைக்க முடியாது. அசைக்கிறது போல் வரும், ஆனாலும் அதால் முடியாது. அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன், 99 100ன்ட்டு. 99 வரைக்கும் அவன் போராடுவான். அவன் 99 நம்ம தாண்டுவோமான்னு பார்ப்பான். 99 தாண்ட விடாதபடிக்கு நம்மளை அதைரியப்படுத்துவான். இந்த பாம்பும் ஸ்னேக் அண்ட் லேடர் அந்த கேம் நீங்கள் விளையாண்டுருப்பீங்க சின்ன வயசில். 99 முடிஞ்சோடனே 100 வந்துடலாமான்னு பார்த்தா, அப்போ பார்த்து ஒரு ஏணி கீழே டர்ன்னு கீழே இறங்கி நம்பர் 3க்கு வந்து நிற்கும். போய் ஏதோ ஒரு 99லேருந்து ஒரு 92க்கு வந்துச்சுனாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு 83ன்னு வந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் கொஞ்சம் தட்டு மாதிரி ஏறிடலாம். 3ன்னு கொண்டு வந்து நிறுத்தினா என்ன ஆகுறது? எவன் கண்டுபிடிச்சானோ இந்த விளையாட்டை, அதுக்கு நமக்கு ஒரு பாடமாக இருக்குது. சிலருடைய வாழ்க்கை பாருங்கள், அப்படி போயிட்டு டப்புன்னு என்ன செஞ்சிருதுன்னா 3 அத்தோட வெறுப்பாய் விரக்தி ஆகிடும். நல்லா படிக்கிற பிள்ளைங்க, காலேஜில் எல்லாரை காட்டிலும் நல்ல ரேங்கில் பாஸ் பண்ணக்கூடிய பிள்ளைங்க, கேம்பஸ் இன்டர்வியூவில் 15-20 கம்பெனி வந்தாலும் கூட ஒன்றுலேயும் செலக்ட் ஆகாது. ஆனால் ஒன்றும் இல்லாத தொக்கடா மாதிரி இருக்கும், 4-5 அரியர் 7-8 அரியர் வாங்கி அது பார்த்தா செலக்ட் ஆகி ஆஃபர் லெட்டர் கொடுத்துருவான் உடனே. இதுக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்குன்னா, வேஸ்ட்டு, நான் படித்த வேஸ்ட்டு, அர்த்தோடு நிறுத்தினா பரவாயில்ல, வாழ்ந்தே வேஸ்ட்டுன்றோம். பிள்ளைங்க அதுக்கு என்ன பண்ணும், பாவம் சோர்வு வந்துடும். நடாது 88 மார்க்கு 90 மார்க்குன்ட்டு நான் வாங்கியிருக்கிறேன். நாலெட்ஜுக்கு எங்கே இடமே கிடையாது. அவன் கண்ட கேள்வியும் கேட்குறான். நாலெட்ஜோடு இருக்கிற பிள்ளைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிடைக்கலன்னா எவ்வளோ மூட் அவுட் ஆகுங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அவன் சொன்னான், வாழ்க்கையில் எது தொட்டாலும் வேஸ்ட்டு 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 எது அப்படின்ட்டே போகும் வண்டி. கடைசியில் நான் ஏன் வாழணும்? அப்போ அந்த வீக்கான நேரத்தில் சூசைட் ஸ்பிரிட்னு ஒன்று இருக்குது, தற்கொலையின் ஆவின்னு. அது வந்து சொல்லும், ஆமாம் நீ படு வேஸ்ட்டுன்னு இன்றைக்கி தான் புரியுதா, என்னையிலேருந்தோ சொல்லிகிட்டு இருக்கேன், முடிச்சிரு அப்படின்னு. உடனே என்னத்தையாவது ஒரு அட்டன் பண்ணிடுவான். இது ரட்சிக்கப்படாதவனாக இருந்தால் பாவம் போயிடுவான். ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால் கொஞ்சம் யோசிப்பான், ஏன்னா ஆண்டவர் கொஞ்சம் குறுக்கில் வருவார், பார்த்துக்க இதெல்லாம் செய்யாத. ஆனால் வாழ்க்கை அப்படியே இருண்டு போய் எங்கே சாப்பிடாது, தூங்காது, தூங்க மாட்டான், குளிக்க மாட்டான், அப்படியே மூட் அவுட் ஆகி அப்படியே உட்காந்துருப்பான், பிரயோஜனமற்றவனாய் மாறிடுவான்.
அவனுடைய நண்பர்கள் கெட்ட பழக்கங்களுக்கு அது இதுன்னு போல் 4 பேர் சுற்றுறானுங்கன்னா அவனோட சேர்ந்து இன்னும் மோசமாக தான் நிலைமை போகும். பின்னால் இருக்கிற ஆவிகளை பார்க்கணும். இது சபைக்கு தெரியணும். அவன் தந்திரமாக நுழையணும். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் ஒருத்தர் தான் நமக்கு கதி. அவர் ஒருத்தர் தான் அந்த 100 அவர் இறங்கணும். அதனால் நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 99 நம்ம சோர்ந்து போகக்கூடாது. 99 வரைக்கும் வந்துட்டு அவன் எப்படியாவது, சிலர் 99 வரைக்கும் கூட வரமாட்டாங்க. 60லேயே சோர்ந்து போகிறவங்களும் இருக்கிறாங்க. சிலர் 80 வரைக்கும் வருவாங்க, கொஞ்சம் பலத்தில், கொஞ்சம் விசுவாசத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குதுட்டு. சிலர் 10-20லேயே அடி வாங்கிட்டு போயிடுறாங்க. நின்று பிடிச்சி 95 வரையும் வந்தாச்சு, சரி பார்க்கலாம் இன்னும் போயிட்டே இருப்போன்ட்டு வந்து 99ல் அவன் 99ல் நின்று 99ல் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பான். ரொம்ப அதிக பலத்தோடு நிற்பான். காரணம் என்ன? கொஞ்சம் தாண்டிட்டா அவன் கையிலேருந்து தப்பிச்சான், நம்ம தப்பிச்சோம். இனி அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆக இல்லாத பலத்தெல்லாம் பயன்படுத்தி எங்கே நிற்பான்னா, பாப்பா 10, 20, 30லேயே நீயாவே போயிட்டீன்னா எனக்கு ஒன்றும் சங்கடமே கிடையாதப்பா, நான் ஒன்றும் பெருசாக போராட வேண்டிய அவசியம் இல்லை, நீயே 10லேயே போயிட்டேன்னா அப்போ உன் ஸ்ட்ரென்த்து உன் பலன் இவ்வளவு தான், போ 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 அப்படிமா. அவன் ரொம்ப அலட்டிக்க மாட்டான். ஒரு மனுஷன் 99 வரைக்கும் நின்று பிடிச்சி வந்து நின்னான்னா ஃபைட்டுக்கு ரெடி ஆகிடுவான். அப்போ அவன் முழு பலத்தோடு நிற்பான். அப்போ 99 வரைக்கும் வந்தும் கூட பிரயோஜனம் இல்லைடா முட்டாளேன்னு அவன் சிரிப்பான். இல்லைங்கதோ, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் இருக்கிறீரோ, உறுதியாக இருக்கிறீரோ. அவன் 99ல் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறான். இட் இஸ் எ வெரி டிஃபிகல்ட் அண்ட் டஃப் லைஃப். கண்களோடு உடன்படிக்கை பண்ணினேன், ஒரு கன்னிகையின் மேல் நினைவாக இருப்பது எப்படின்னு சொல்கிறான். அப்படி நான் ஒருவேளை அசிங்கம் பண்ணியிருந்தேன்னா என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாகங்கிறான். அப்போ 99லேயும் கண்களோடு உடன்படிக்கை பண்ணி சுத்தத்தில் இருக்கிறான். 99லேயும் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கின்னு போட்டிருக்குது, தப்பிச்சுக்கிட்டான். எதுலெல்லாம் உத்தமம் 99ல் காட்டணும், தாண்டிட்டான். 99 கிருபையா பெரிய பாடம். அவன் 99 தாண்டிட்டோன்னு டப்புன்னு விலகிடுவான். அவர் இறங்குவார். அவர் இறங்கின உடனே இவன் விலகுவான். எனக்கு அந்த கிளைமேக்ஸ் தான் ரொம்ப பிடிக்குது. நம்ம உத்தமத்தை பார்த்துட்டு கர்த்தர் இறங்குவார் பாருங்க. அவன் அப்படியே வாழை சுருட்டிட்டு வெக்கமே இல்லாதவன், கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாத ஸ்டப்பர்ன் ஸ்பிரிட்ஸ். சில காரியங்களாக சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா புரிஞ்சுக்கிட்டவங்க போல் வாழுவோம். அதுக்கு ஏற்றபடி நம்ம ஆயத்தமாகும். நார்மலாக இதெல்லாம் எங்கேயுமே சொல்கிறதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அத்தோட ஓவர். எல்லா சபைகள்லையும் இப்படி தான் போகுது வண்டி இன்னைக்கு. அப்போது இது சபைக்கு தெரியணும். என்ன சொல்ல வந்தேன்? ஸ்டப்பர்ன் ஸ்பிரிட்ஸ். இந்த பொல்லாத ஆவிகள் அவ்வளவு லேசாய் விலகாது. தேர் வெரி வெரி ஸ்டப்பர்ன். சில ஆவிகள் அதட்டினா ஓடிடும். ஆனால் ஒரு சில ஆவிகள் ஹை ரேங்கிங் ஸ்பிரிட்ஸ். இது பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் ரூலர்ஸ், பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ் எழுதியிருக்கிறது. அதை அன்னைக்கே பவுல் சொல்லிட்டு போனான். இதை ஸ்டடி பண்ணுறதுக்கு ஆட்களே இல்லை. அழகாய் சொல்லிட்டு போனான். என்ன சொன்னான்? பிரின்சிபாலிட்டிஸ், பவர்ஸ் அண்ட் ரூலர்ஸ் ஆஃப் டார்க்னஸ். இந்த உலகத்தில் லோகத்தின் அந்தகார பிரபுன்னா, பிரபு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகத்துக்கு அதிபதிங்கிறான். இந்த பிரபஞ்சத்தின் அந்தகாரம் இந்த உலகம் அவன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் இப்போ போகிறேன், நான் போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் ஸ்தோத்திரம். இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க,
உங்களுக்கு நல்லது. அந்த உலகத்தின் அந்தகாரம். அப்போ அந்த உலகத்தை அவன் அந்தகாரத்தினால மூடுறான். அவனுக்கு வெளிச்சம் கிடையாது, அவனுடைய அந்தகாரத்தில் மூடுறான். இந்த இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரம் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு. கேடு அப்போ அந்த உலகத்தில் என்ன உண்டாயிருக்குதுன்னாக்க கேடு. கேடு கெட்டு போச்சு. கேடுன்னா என்ன? கேடு கெட்டவனே அப்படின்னு 4 பேர் திட்டுறானுங்கள. அப்போ அந்த கேடு எப்படி வந்ததுன்னா அந்த இச்சைனால. அப்போ இந்த இச்சைக்கு காரணமே இருளின் அதிகாரி. இப்போது உலகத்தின் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதினா முழு உலகத்துக்குமே அவன் அதிபதியாக இருக்கிறான். அதைத்தான் 1 யோவான் 5:19 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அப்படின்னா சொன்னாங்கன்னா, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த தீமையினால் உண்டாயிருக்கும் என்கிற வார்த்தைக்கு உண்மையான இங்கிலீஷ் அர்த்தம் இங்கிலீஷில் நீங்கள் சில உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குமானால் நீங்கள் அதை செய்யலாம், இல்லாவிட்டால் பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் இல்லை. நான் எப்போவுமே அதை டபுள் கம்பேரிசன் பண்ணிகிட்டே போவேன். அது இங்கிலீஷில் ஒன்றும் இல்லை, ஒரு 25-30 டிரான்ஸ்லேஷனை பார்ப்பேன் என்ன தான் அதில் போட்டிருக்குதுன்ட்டு. சில மொழிபெயர்ப்புகள் இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கும், சில மொழிபெயர்ப்புகள் தமிழில் கரெக்டாக இருக்கும், சில மொழிபெயர்ப்புகள் தெலுங்கில் கரெக்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும் தெலுங்கில். அதெல்லாம் நான் பார்ப்பேன் என்ன தான் பண்ணியிருக்குது, எங்கே போயிருக்குது. கர்த்தர் நல்லவர். அதில் நிறைய காரியங்களை பிடிச்சிக்கலாம். அப்போது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது. ஆனால் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீமை என்கிற இடத்துல பொல்லாங்கன்னு இருக்கும். தி விக்கெட் மேன், விக்கெட்னஸ் அப்படின்னு போட்டிருக்கும். விக்கெட் ஃபெலோன்னே போட்டிருக்கோம். பல டிரான்ஸ்லேஷன் பல விதத்தில் காட்டுது. ஆனால் பொல்லாங்க தீமைனால் உண்டாயிருக்கும்னு சொல்லப்படி எழுதி மொழிபெயர்த்திருக்கிறாங்களே ஒழிய பொல்லாங்கனால் உண்டாயிருக்கும்னு மொழிபெயர்க்கலை. மொழிபெயர்ப்பு பிழைகள் கூட நமக்கு சத்தியத்தை மறைக்கும். அதனால் எல்லா பைபிளையும் நம்ம வாங்கி என்ன செய்யக்கூடாது, வாசிக்கக்கூடாது. இங்கிலீஷில் NIVன்னு ஒன்று இருக்குது, அதை தொடவே கூடாது, அதை தொடக்கூடாது. அதில் பயங்கரமான பிழைகள் இருக்கும். ஒரு கன்னிகை குமாரனை பெறுவாள் என்று போட்டப்பட்டிருக்கிற இடத்துல ஒரு ஸ்திரீ குமாரனை பெறுவாள்னு போட்டிருக்குது. ஒரு ஸ்திரீக்கும் கன்னிகைக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு ஸ்திரீன்னா இங்கே உலகத்தில் இருக்கிற அத்தனை ஹாஸ்பிட்டல்களில் ஏகப்பட்ட பேர், எத்தனையோ ஸ்திரீகள் இன்றைக்கி பெற்றுட்ருக்காங்க. ஒரு குமாரனை பெறுவாள்னா எத்தனையோ ஆம்பளை பிள்ளைங்க பிறக்கிறாங்க. இதில் யார் ரட்சகர்? ட்விஸ்ட்டு பார்த்தீங்களா எப்படி அழகாக ட்விஸ்ட் பண்ணிட்டான்ட்டு. ஆனால் ஒரு கன்னிகை ஒரு குமாரனை பெறுகிறதுங்கிறது உலகத்திலே நடக்காத ஒரு காரியம், உலகத்திலே நடக்க முடியாத ஒரு காரியம். அதுதான் நம்முடைய ரட்சகர் 800 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டது ஏசாயா மூலமாக. எப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டான் பார்த்தீங்களா? இது போல் சில ட்விஸ்டெல்லாம் அந்த NIVயில் இருக்குது. அதனால் அந்த பக்கமே நான் போக மாட்டேன். NIVனாலே நமக்கு என்னை விட்டுருன்னு அர்த்தம். நீ என்னை விட்டுரு, NIV. பெஸ்ட்டு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இங்கிலீஷில் போனீங்கன்னா, இல்லைன்னா குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷன் ஓகே, இல்லைன்னா ஆம்பிளிஃபைட் பைபிள் போகலாம். இப்படி சில பைபிள்ஸ் இருக்குது, அதில் தான் போகணும். இல்லை அந்த பேஷன் டிரான்ஸ்லேஷன் அது நல்லாயிருக்கும், அல்லது த மெசேஜ், ஏதோ ஒன்று பிடிச்சி வச்சுக்கணும். அதனால தான் ஆண்டவர் பொல்லாங்கன் அந்த இடத்துல. அப்போது உள்ளதென்றும் இல்லதுன்னு பேசலைன்னா அடுத்து எங்கே போகுது வண்டி? மேட்ரு எங்கே போகுது? அவன் டேக் ஓவர் பண்ணிக்கிறான் நம்முடைய ஜீவியத்தில். உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு பொய் வந்துருச்சுன்னா போதும், டக்குன்னு டேக் ஓவர் பண்ணிடுவான். எவ்வளவு ஸ்ட்ராங்காக சொன்னாங்கங்கிறத, நமக்கு ஆழமாக சொல்கிறாங்கங்கிறது, அழுத்தி திருத்தி தேவன் சொல்கிறாங்கங்கிறது நம்ம விளங்கி கொள்ளலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறதோ பயங்கர அழுத்தம் திருத்தமாக கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு உள்ளதை இல்லைன்னு சொல்லி இல்லாதது உள்ளதுன்னு சொன்னோன்னா மேட்ரு அவங்க கையில் போயிடுது. இங்கே அட்டன் பண்ண உங்களுக்காவது எனக்கு அது பிரயோஜனம். இது எத்தனை பேருக்கு இது கிடைக்கல? நல்லா என்ன கற்றுக்கணும்?
உள்ளதை இல்லைன்னு சொல்லி இல்லாததை ஆமான்னு சொல்லி ஆமாவை இல்லைன்னு போட்டு நம்ம பாஷையில் ஆமவடையை உளுத்த வடை ஆக்கி உளுந்த வடையை ஆம வடை ஆக்கணும்னு வச்சுங்களேன். மேட்டர் அவன் கையில், அவன் எடுத்துருவான், டக்குன்னு எடுத்துருவான் அவன் அந்த மேட்டரை. இந்த பார்த்தியா இதில் தப்பு எடுத்துருவான். கோர்ட்டு ஒன்று இருக்குது, ஹெவன்லி கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஹெவன்லி கோர்ட், இந்த உலகத்தில் கோர்ட் எப்படி இருக்குதோ ஹெவனில் ஒரு கோர்ட் இருக்குது. அங்கே போய் நிற்பான் அவன். இந்த மேட்டரை பிடிச்சிட்டு அங்கே கொண்டு போய் நிற்பான். நீதிபதிக்கு முன்னால் நிற்பான். சர்வ வல்லவர் தான் நீதிபதி. அவர் முன்னால் இதை கொண்டு போய் காட்டுவான். என்ன சொல்லுவீர் அப்படின்னு கேட்பான். அவருக்கு என்ன சொல்ல முடியும்? சர்வ வல்லவர் அவமானத்தை கொண்டு வந்துட்டான். அவருக்கு லீகலாக அடிப்பான், சட்டப்படி பேசுவான். நமக்கு எதிராக அவன் குற்றம் சாட்டுகிறதுக்கு என்ன கத்தா தரணும். அவன் இரவும் பகலும் சகோதரர்களுக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகிறவன் போட்டிருக்குது. அவனுக்கு லட்டு மாதிரி அள்ளி கொடுத்த மாதிரி கேஸ் ஆகிடுது. இதுதான் தலையில் அடிச்சுக்கிட்டு நம்ம பிரசங்கம் பண்ணுறதும் ஆண்டவரும் தலையில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதும். இதுதான் கிறிஸ்தவர்கள் பயங்கரமாக போய் சொல்லுகிறார். ஸ்ட்ரிக்டாக நம்ம அதில் இருக்கணும். எனக்கு என் மேலே பழி வந்தாலும் சரி, நான் உண்மையை சொல்கிறேன். ஏன்னா மேட்ரு யார் கையில் போகுதுன்னா, இவர் திட்டுவாருன்ட்டு இல்லை, நம்ம அதிகாரி திட்டுவாருங்கிறதுக்காக அல்ல. அவன் திட்டிட்டு போகிறாங்க அதிகாரி. ஏன்னா நான் உண்மையை சொன்னால் உங்கள் அதிகாரி உங்களை பாராட்ட தான் செய்வான். குட், ஒரு இரக்கம் கிடைக்கும். உண்மையை சொல்லிட்டியா, ஒரு இரக்கம், குட். எப்படியும் உண்மையை கண்டுபிடிச்சிருவான் அவன் அதிகாரி. நிறைய நேரங்களில் கண்டுபிடிச்சி வச்சு தான் கேள்வி கேட்பாங்க. அந்த சீட் அப்படி, அந்த சீட்டில் யார் உட்கார்ந்தாலும் அது ஒரு கிருபை ஆண்டவர் தந்துடுறார். அதிகாரிங்கிற ஒரு சீட்டில் வந்துட்டாலே தேவன் வைக்கணும். அப்சலோம் மாதிரி போகக்கூடாது. அப்புறம் கருவாலி மரம் தான் கிடைக்கும், இல்லைன்னா வேப்ப மரமாவது கிடைக்கும். அவர் வச்சா தான், அவர் வச்சார்னா அந்த சீட்டில் நீங்கள் எடுத்து போராடி ஜெயிக்கவே முடியாது. அந்த ஞானம், அந்த அதிகாரம் எல்லாம் அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது அவர் தான் எனக்கும் செய்கிறது, இவங்க கிடையாது. அப்போது அவன் கண்டுபிடிச்சி அவன் கரெக்டாக, அதுவும் ஆவிக்குரிய மனுஷனாக இருந்தால் இன்னும் ஆவியில் அவ்வளவும் தெரியும். தெரியாத மாதிரி வந்துட்டுருப்பாங்க, ஆனால் அவ்வளவும் தெரியும். இதுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். நம்ம உள்ளம் உண்மையுள்ள, அதனால தான் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு போட்டிருக்கு. நீங்கள் ஏதாவது இதிலேருந்து கற்றுக்கொள்ள முடியுதான்னு நான் கேட்குறேன். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம என்ன செய்யணும், நம்முடைய எஜமான்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் இன்னும் அதிகமாக ஊழியம் செய்யணும்னு போட்டிருக்கு. இருக்கிற வேலையும் கீழே போட்டுட்டு ஏன் வேலை இல்லைன்னு ஓடக்கூடாது. அப்படி நம்ம ஓடுவோமானால் நம்ம காரியம் வரும்போது ஆண்டவர் அதை அப்படியே செய்வார். அது என் வேலை இல்லைன்ட்டுருவார். நீ எதை விதைத்தாயோ அதை அறுப்பார். சந்தேகமே அதுக்கு இல்லை. ஏன்னா எல்லா அதிகாரங்களும் மேலேருந்து தான் வருது. அப்போ இந்த அதிகாரத்தை ஒருவன் அவமதிக்கிறான்னா இந்த அதிகாரத்தை ஏற்படுத்தின அவரை அவமதிக்கிறான். டைரக்டாக அப்படி எடுத்துருவார். அவர் நேரம் வரும்போது கையை வச்சிருவார். இப்போ ஓஹோன்னு தான் ஓடிட்டுருக்கும் வண்டி. தான் வெட்டின குழியில் தான் விழுவான்னு போட்டிருக்குது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை மோசம் போகாதிருங்கள் சொல்லிட்டு எதை விதைத்தோமோ அதையே அறுப்போம் பவுல் சொல்லுகிறார். ஆக மேட்டர் அவன் கையில் போகாதபடிக்கு நம்ம காப்பாற்றிக்கணும். அதுதான் சப்ஜெக்ட் மேட்ரு. இப்போ ஸ்தோத்திரம். என்னது மேட்ரு? என்ன கொஞ்சம் எல்லாருமே ஒரு தீர்மானத்தோடு சொல்லுங்களேன். அது ரைட்டு, உள்ளதை அதுதான் செய்யணும். ஆனால் பாடம் என்ன? அவன் கையில் நம்ம மேட்ரை நம்மளே கொண்டு போய் கொடுக்கவும் கூடாது. லட்டு மாதிரி வாங்கிட்டு போய் கோர்ட்டில் போய் நிற்பான். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுடைய வஸ்திரங்கள் ஏன் அழுக்காக இருக்குது? சாத்தான் வலது வருஷத்தில் வந்து நின்று தீமை செய்யும்படிக்கு வந்து நிற்கிறான். அவன் நன்மை செய்யும்படிக்கு ஒரு நாளும் வரமாட்டான். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் நான் வலது வருஷத்தில் வைத்திருக்கிறேன், ஆகையினால் நான் அசைக்கப்படுவதில்லை. வலது வருஷத்தில் நிற்க வேண்டியது கர்த்தர். நீர் கர்த்தரை நிப்பாட்ட உமக்கு தெரியலை. இடம் காலியாக இருக்குது, வஸ்திரம் கரைபட்டுருச்சு. அவன் வந்து டான்னு வந்து நிற்கிறான். அவன் வேலையே 24 மணி நேரம் எந்த பாஸ்டரை கவுக்கலாம், எந்த பாஸ்டரை கொலை பண்ணலாம், எந்த ஊழியக்காரனை அடித்து நொறுக்கலாம், எந்த சபையை கவுக்கலாம், எந்த சபைக்கு தீ வைக்கலாம், எந்த விசுவாசியை ஓட விடலாம்,
சபையை விட்டு பிரிச்சிடலாம். மந்தையை பிரிக்கிறது தான் அவனுடைய வேலை. ஏதேன் தோட்டத்தில் அவன் அதைத்தானே செய்தான். ஆகையினாலே இன்றைக்கி அவன் செய்ய மாட்டான்னு என்ன இருக்குது? இன்றைக்கி அவன் புத்தி மாறணுமா? அவன் ஒரு காலம் அவனுக்கு மனம் திரும்புதல்ங்கிறது கிடையவே கிடையாது. மனுஷனுக்கு தான் மனம் திரும்ப முடியும். அவனுக்கு ஏன் மனம் திரும்ப மாட்டான் அப்படின்னு கேட்டால், அவனுடைய நியாயத்தீர்ப்பு ஏற்கனவே எழுதாயிற்று. நமக்கு நியாயத்தீர்ப்பு இன்னும் எழுதலை. காலம் கிருபையின் காலத்தில் வச்சிருக்கிறார். அதனால் மனம் திரும்பணும்னா அவர் ரெடியாக ஏற்றுக்கொள்ளுகிறார். வாய்ப்புகள் மனுஷனுக்கு நிறைய உண்டு. எந்த பொல்லாத காரியம் மனுஷனாக இருந்தாலும் இன்றைக்கி மனம் திரும்பி வந்துட்டான். துன்மார்க்கன் சாகிற சாவை நான் விரும்பேன்னு கர்த்தர் சொன்னார். அவன் அழிவது நான் விரும்பலை, என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னார். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் இந்த தீர்மானத்தை மாற்ற மாட்டேங்கிறார். அவர் உயிரோடு இல்லாத நாள் ஒன்று சொல்லுங்கள். நான் சொல்லுவேன், நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு சாப்பாடு போட வேண்டாம் அப்படின்னா, இவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சோறு உண்டு. இவன் செத்த பிறகு அடுத்த நாள் ஒரு இட்லி, கால் இட்லி கூட அவனுக்கு கிடைக்காது. முடிஞ்சு போச்சு, அது உங்கள் ஐயா போ அடிமா. எத்தனை பேர் கம்பெனிகளில் தகப்பன்மார்கள் கொடுத்த சலுகைகளை தன்னுடைய குமாரர்கள் அந்த பட்டத்தில் வந்தபோது கட் பண்ணி தூக்கிட்டாங்க தெரியுமா? அது எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவுடைய சுண்டு விரல் எனக்கு இடுப்புன்னா, அப்போ ஏன் இடுப்பு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருன்னு சாலமோனுடைய சொந்த பையனே சொல்கிறான். சாலமோன் ராஜா எவ்வளவு நல்லா இருந்தவன், அவங்க பின்னால் அவங்க பையன் எப்படி இருந்திருக்கான் பாருங்கள், பொல்லாதவனாக இருக்கிறான். அதுபோல் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மெஃபிபோசேத்தே என் பக்கத்தில் நீ சாப்பிடுவேன்னா, அப்போ எவ்வளவு நன்றி உள்ள. ஒரு வேளை மெஃபிபோசேத்து தாவீது ராஜாவுக்கு போகிறதுக்கு அப்புறம் அவன் போயிருந்தான்னா, தாவீதுக்கு அப்புறம் வந்த சாலமோன் அவனை அந்த கண்ணோட்டத்தில் பார்த்துருப்பானான்னு தெரியாது. இவன் இருதயம் ஏன் தேவனுடைய இருதயத்தோடு இருந்ததுன்னா, இவனை கொல்ல வந்த இவனை கொல்ல வந்த மாமனாரை அவன் போட்டு தள்ளணுன்னா என்றைக்கோ அவன் ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். 2 முக்கியமான சான்சஸ் கிடச்சது. அப்போ கூட விட்டுட்டான். தகப்பனேன்னு சொல்லி அவன் விட்டான். நம்பர் 1, அவன் இருதயம் அப்படிப்பட்ட இருதயம். 2வது, அவன் செத்துட்டு சாகிற நேரத்தில் ஒரு அமலேக்கியன் வந்து அவனை கொண்டு போட்டான்னொன்னே அவனுக்கு வந்த கோபமும் ஒரு வருத்தமும் 2மே கலந்துருந்தது. அபிஷேகம் படாதவனை போல நீர் மரித்தீரேன்னா, அபிஷேகம் பண்ணப்படாதவரை போல இஸ்ரவேலின் ராஜா மரிப்பானேன், அவர் அபிஷேகம் பண்ணப்படவில்லையோ. இந்த இருதயம் யாருக்கு வரும்? ரொம்ப கஷ்டம். நம்ம நடிப்போம், ஆனால் உள்ளான இருதயத்தில் அது இல்லைங்கிறத கர்த்தர் கண்டுபிடிப்பார். ஐயோன்னு ஒரு சொல்லுவோம், we are very sorry to hear அப்படிமோ, அது எழுத்தில். அவர் மரித்து போனாருங்கிற வருத்தத்துக்குரிய காரியத்தை எங்கள் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறோம்மா, ஆனால் உள்ள அது இல்லை. அவன் செத்தாண்டா இன்னைக்காவது அப்படிங்கிற மாதிரி உள்ளம் சொல்லும். ஆனால் தாவீதுடைய உள்ளம் அப்படி சொல்லலை. அந்த அமலேக்கியனை கொன்றுங்கடான்ட்டான். அவன் மேலே விழுந்து அவனை தூக்கிட்டாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நானே தொடலடாம்னா, நான் ஒரு இஸ்ரவேலன். என்னுடைய ராஜா மாமனார் அவர் இஸ்ரவேலர். ஒரு இஸ்ரவேலை தொற்றுக்கலாம். நான் ஒரு இஸ்ரவேலனாக இருந்துக்கிட்டு என்னுடைய அபிஷேகம் அவர் மேலே இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும், மதிப்பு தெரியும். என் வாயை திறப்பேன். குற்றமில்லாமல் போகிறவன் யார்? இன்னைக்கு தப்பிச்சிடலாம், அவர் ஒரு நாள் பிடிப்பார், அன்னைக்கு இருக்குது வேட்டு. அப்போ நான் அது அவ்வளோ தெய்வ பயத்தோடு அவன் வாழ்ந்த பிறகு நானே ஒரு இஸ்ரவேலன் தொடலை. நினச்சிருந்தா முடிச்சிருக்கலாம். என்னோடு கூட இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, கர்த்தரும் கையில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா. எவன்டா சொன்னான்? பொய் சொல்கிறீங்கடா, உங்களுக்கு அபிஷேகத்தின் மதிப்பு தெரியாததுனால என் இருதயம் உங்கள் இருதயம் கிடையாதுடான்ட்டான். உங்கள் இருதயம் வேறு மாதிரி சொல்லுது, ஏன் இருதயமோ கர்த்தர் சொல்கிறபடி சொல்லுது.
பரலோகத்திலிருந்து அக்கினி இறக்கிடுவோமா, நம்ம வார்த்தைகளை கேட்கல இந்த கிராமத்து பயல்கள் அப்படின்னு சொன்னானுங்க சீஷர்கள். என்ன பேசுகிறீங்க, உங்களில் என்ன ஆவி இருக்குது, இதுக்காகவா நான் வந்தேன், அக்கினி எலியாவை போல் அக்கினி இறக்கவா நான் வந்தேன் அப்படின்னு. தேவனுடைய இருதயம் வேற, சீஷர்களுடைய இருதயம் வேற. இன்றைக்கி இதை கொஞ்சம் நம்ம கேட்குற நம்ம ஆண்டவர்கிட்ட எவ்வளோ தூரமாக இருக்கோங்கிறத கொஞ்சம் அளந்து பார்த்துக்கணும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறோன்ட்டு. சிலர் ரொம்ப தூரமாக இருப்பாங்க, சிலர் கொஞ்சம் பாதியில் இருப்பாங்க. ஆனால் பக்கத்தில் கூட வந்தாலும் நமக்கு மதிப்பில்லை. ஆனால் அது மெச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு மேட்டராக தெரியாது. ஆனால் அவருடைய இருதயமாக நம்முடைய இருதயம் இருந்தால் தான் அவர் வாயை திறந்து நம்மளை மெச்சுக்குவார். பக்கத்தில் இருந்த யாரையும் மெச்சுக்கொள்ள. இன்றைக்கி ஒரு ஆபிரகாம் இருந்தார், மோசே இருந்தார், நோவா இருந்தார், இது சஞ்சரித்த ஏனோக்கு இருந்தார், எல்லாம் இருந்தாங்க. ஆனால் எல்லாரையும் பார்த்து சொல்லாமல் ஒரு தாவீதை மாத்திரம் பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னார். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆதாம் இருந்தான், ஆனாலும் விசுவாசத்தின் தகப்பன்னு ஒரு ஆபிரகாமைத்தான் சொன்னார். இத்தனை பேர் நடுவில் இருந்தாலும் கூட ஒரு பொறுமைக்கு அடையாளத்தை ஒரு யோபைத்தான் எடுத்தார். அவங்கவுங்க விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறதுனால அந்த பட்டத்தை சுட்டுறார். பரிசுத்தவான்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் வர முடியல. ஏதாவது ஒரு இதில் அவங்க வீக்கு, ஒரு இதில் அவங்க ஸ்ட்ராங்கு. எதில் ஸ்ட்ராங்கோ அதை அவர் சொல்லிடுறார். ஆச்சரியமாக இருக்குது. ஏன் இதெல்லாம் நான் சொல்ல வந்தேன்? அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேருந்தும் ஒவ்வொரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். தாவீதிடத்துலேருந்து நான் கற்றுக்கொள்கிறது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி எப்படி வாழ்கிறது. ஒரு ஆபிரகாமிலிருந்து கற்றுக்கொள்கிறது அந்த விசுவாசத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொண்டு வாழ்கிறது. ஒரு யோபை குறித்து படிக்கும்போது அவனுடைய பொறுமை நமக்கு வேண்டுமே. ஒரு யோசேப்பை குறித்து எழுதும்போது அவனுடைய பரிசுத்த சிந்தை அவனுக்கு நின்று பிடிச்சி வெளியில் வந்தானே. ஒரு பினகாசை குறித்து கேள்விப்படும் பொழுது அவனுக்குள்ளே இருந்த தேவ வைராக்கியம். இப்படி தானியேலை குறித்து எழுதும்போது தீட்டுப்படாத ஒரு இருதயம் அப்படின்னு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன் எப்படி அதை கற்று. ஆக எல்லாருக்கும் ஒரே பட்டத்தை கொடுத்து ஒப்பேத்தி எப்படியாவது ஐஸ் போட்டு எல்லாரையும் போடுற தேவன் அல்ல. கரெக்டாக கண்டுபிடிக்கிறார். இவ்வளவு தான், இவன் தான் அப்படின்ட்டு. எனவே நீ கொன்னது நீ அமலேக்கியன். நான் ஒரு இஸ்ரவேலனே நான் என்ன செய்யலை, கொல்லலை. எகிப்தியனுக்கும் ஒரு இஸ்ரவேலனுக்கும் சண்டை வந்தபோது எகிப்தியனை கொன்று மணலில் புதைச்சிட்டு வந்த ஒரு பரிசுத்தவான் கொலைகாரன். அவனை பரிசுத்தவான்னு சொல்கிறோம், ஆனால் அவன் பேர் என்ன? கொலைகாரன். கொண்டான கொன்னவனுக்கு பேர் என்ன? அவ்வளோதான். அடுத்த நாள் 2 இஸ்ரவேலர்கள் சண்டை போடுறானுங்க. நமக்கு கதை தெரியாது கிடையாது, ஆனால் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். 2 இஸ்ரவேலர்கள் சகோதரரே நீங்கள் இப்படி இருக்கலாகாதுண்ணா. எந்திரிச்சான் ஒருத்தன், இங்கே வா, நேற்று என்னடா பண்ண? பயந்து ஓடிட்டான். அம்மா நம்மளை கொலைகாரன்னு சொல்லிவிடுவானுங்களே. நடக்காத காரியம். ஒரு இஸ்ரவேலன் ஒரு இஸ்ரவேலை கொலை செய்ய மாட்டான். அந்த மாதிரி இருக்கும்போது நானே என்னுடைய பாஸனை பேசக்கூட துணியலையடா, நீ ஒரு அமலேக்கியனை விடாதேன்னு கர்த்தர் சொன்னார். எங்களுக்கு ஒரு பிரமாணம் ஒன்று உண்டு, அதைத்தான் எங்கள் பாஸ் செய்யலை. எங்கள் பாஸ் என்ன செய்யலை? எங்கள் மாமா பாஸாக இருக்கட்டும், மாமாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாட்டும், நான் பார்க்குற பார்வை அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட தைலம் அவர் மேலே இருக்குது, கர்த்தருடைய தாசன்னு பார்த்தான் அவன். இன்றைக்கி இந்த பார்வையை நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ ஆசீர்வதிக்கப்படுவோம். இன்றைக்கி நம்முடைய பாஸுடைய விசனத்துக்கு காரணமாக இருக்கிறோம். மனசு கஷ்டமாக இருக்கு. அவன் விசனப்பட்டுக்கிட்டே நம்ம வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். சிலர் ஓட்டுறாங்க அப்படி, முன்னுக்கு வர முடியல, அவ்வளோதான். என்ன பண்ண? அவன் அதான் பவுல் சொல்கிறார்ல, உங்களை நடத்துகிறவர்கள் விசனத்தோடு அல்ல. அவங்க இருதயத்தில் விசனம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அது நன்மையாகவே முடியாதுன்னு இருக்குது. ஒழுங்காக பைபிளை படிக்கணும். உங்களுக்கு சந்தோஷத்தோடு உங்களை நடத்தணும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அது உண்மை. அது சும்மாவா பொய்யா எழுதுறாரு பவுல் வேணுக்குண்ணே. அவங்க வாட்ச் பண்ணுறாங்கல்ல, உங்களை எல்லாம் கவனிக்கிறாங்க. நானே இருக்கிறேன்னா நான் எவ்வளோ கவனிப்பேன். விசுவாசிகளை கவனிக்கிறேன், அதோடு கூட ஸ்டாஃபாக இருக்கிறவங்கள ரொம்பவே கவனிப்பேன். எல்லாமா அது ஒரு அதிகாரியுடைய ஸ்பிரிட் வந்துடுது அங்கே. சேருக்கு அது கர்த்தர் தர்றது.
அப்போ சந்தோஷமும் வரும், விசனமும் வருதே. அப்போ ஒரு மனுஷனை குறித்து சந்தோஷப்பட்டா உள்ளவன் எவனும் அவனுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் விசனம் வரும்போது அவன்கிட்ட இருக்கிறதும் பிடுங்கிடப்படும்னு போட்டிருக்குது. இதுக்கு நம்ம ஆளாகக்கூடாது. நமக்கு அறிவும் ஞானமும் வேணும். நம்ம என்ன செய்ய முடியும்? எதை வெட்டினானோ அதில் தான் அவன் தான் விழுதான், அவ்வளோதான் சொல்லிட்டு போக முடியும். அன்பானவர்களே, ஆர்குமெண்ட் என்ன? என்னுடைய பாஸ் அமலேக்கேன்னு விட்டதுனால தானே தேவ கோபம் வந்து அவர் இன்னைக்கு இப்படி கொலை செய்யப்படுறதுக்கு காரணமே என்ன? அந்த ஒரு காரணம். அன்னைக்கு வந்த வீழ்ச்சி அவனுக்கு அப்புறம் வர 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 பலவீனப்பட்டே போனான். அந்த ஒரு அவனாக்கும் நீ அந்த அவனை சேர்ந்த கூட்டத்தில் சேர்ந்த நீ ஒருத்தன் அமலேக்கி என்ன? உன்னை வந்து கொல்லாமல் விட்டான்ல எங்கள் பாஸு. நான் ஆர்குமெண்ட்லாம் இப்படி பண்ணுவேன். நீங்கள் அந்த ஆங்கிளில் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. தானியேலுக்குள்ளே இன்னும் போகலை. உன்னை கொலை பண்ணி உன்னை ஒரு வேளை உனக்கு ஒரு வித்து கூட அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தானே எங்கள் பாஸ்கிட்ட சொன்னார். இவன் என்ன பண்ணா? எங்கள் பாஸ் என்ன செய்தார்? உன்னை விட்டு வச்சார். நீ வந்து அவரை கொல்லலாமா? எப்படிரா தொட்ட? தீர்த்து கட்டுங்கடா, தலையை வெட்டுறான்னு நான் வெட்டிட்டான். வைராக்கியத்தை பாரு. இது விட்டானா? விட்டதும் இல்லை. இனி அடுத்து இவன் பட்டத்து வந்ததுக்கப்புறம் அவருடைய குடும்பத்தில் எவனாவது இருக்கானா ஏதாவது நன்மை செய்யலாமான்னு? எப்பா இந்த இருதயம் எப்படிப்பா வரும்? சரி, நெஞ்ச தொட்டு பதில் சொல்லுங்க பார்ப்போம். நம்மளால சொல்ல முடியல. அல்லேலூயா. அவனுடைய குடும்பத்தில் எவனுக்காவது நன்மை செய்யலாமா? விசுவாசிகள்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். நம்ம சொந்தக்காரர்களுக்கே நம்ம நன்மை செய்வதில்லை. உலகம் அப்படி இருக்கு. அவனுக்கு நான் ஏன் செய்யணும்? அடிமை. அவன் என்ன எனக்கு செஞ்சான்? அடிமை. சத்ருன்னு எண்ணாத, அவன் செத்த பிறகும் சத்ருன்னு எண்ணாமல், அதுக்கப்புறம் அவன் குடும்பத்தாருக்கு எவனாவதுன்னா அவன் ஒரு முடவனாக கடந்த அந்த பையில தூக்கிட்டு வந்து ஒரு ஓரமாக அவனுக்கு சாப்பாடு போடுங்கடான்னு சொல்கிறது எவ்வளோ ஈஸி. அவன்கிட்ட வேலைக்காரங்களை இல்லையா, இல்லை டேபிளும் சேர் எங்கிட்டாவது இல்லையா மூலையில்? அவன் எவ்வளோ பணக்காரன், வெள்ளியும் பொண்ணுமா சேர்த்து வச்சு அப்பாப்பா ராஜான்னா நம்பர் 1 கிங் இன் இஸ்ரேல் இஸ் த மேன் ஆஃப் காட், டேவிட். அவன் சொல்கிறான், என் பக்கத்தில் அவன் உட்காந்து, நான் உட்காந்துருக்கிற ஆசனத்தில் பக்கத்தில் அவனுக்கு நான் என்ன சாப்பிட்றேன்னு அதை வாழ்நாள் எல்லாம் சாப்பிடணும். இப்போ இவன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? இதில் கொஞ்சம் நெஞ்சை தொட்டுட்டு பதில் கேட்குறேன். என்னடா மறுபடியும் இவர் வர்றாரு பாயிண்ட்டுக்கு. கொஞ்சம் நெஞ்சை தொட்டுட்டு பதில் கொஞ்சம் பின்னால் இருக்கவங்களும் சொல்லணும். நல்ல இருதேன்னு சொல்லி தப்பிச்சிக்கலான்னு பார்க்குறீங்களா? அது வேண்டாம். எனக்கு நல்ல இருதேன்னு எவனுக்கு தான் தெரியல. என்னால் முடியுமா அப்படிங்கிற பதில் வேணும். ஏன்னா இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து டீல் பண்ணணும் மேட்ரை, இல்லையா? இப்போ ஒத்துக்கொள்கிறதுல தப்பே கிடையாதே. அதில் என்ன பெரிய ஈகோ பார்க்குறோம்? அதில் என்ன பெருமை பார்க்குறோம்? சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் பதில். ஏதாவது பாஸ்டர் எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நான் அதை ஏற்றுக்குவேன். நாளைக்கே சோதனை வந்துடுமாக்கும். இல்லை என்னால் முடியாது, எனக்கு இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறோம். என்ன சொல்கிறீங்க? நானும் பதில் சொல்லணும், நீங்கள் மாத்திரம் இல்லை. இப்போ என்ன பதில் சொல்ல போகிறோம்? இல்லை கடினம்தான். பட் முதல்ல அந்த அந்த இருதயத்தில் அந்த எண்ணம் வருமா? வந்த பிறகு தான் கடினமா லேசாங்கிறது மேட்ரு. வருமா ஐயா? வரல இல்லை இல்லை யாருக்கோ ஒருத்தருக்கு இருக்க மாதிரி இருக்குது. பின்னால் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவருக்கு இருக்க மாதிரி இருக்க, சமைதியாக இருக்கிறாரு. இருக்குதா? இவனுக்கு இருக்குதே, இவனுக்கு இருக்குதே. அதுக்குள்ளே நான் போனால் இன்னும் மெவிபோசேத்துடைய எண்ணங்களை வர்ணனை பண்ணுறதுல ரொம்ப அருமையாக இருக்கும். வேண்டாம், அவனுக்கு இருக்குதே. அடுத்து சிமேயி தூஷிக்கிறவனை பார்த்து கர்த்தர் என்ன ஒருவேளை அனுமதிச்சிருக்கலாம், விட்டுரு அவனைன்னார் அப்படின்னு சொன்னான். இப்போ இதுக்கு பதில் வேணும். ஒருத்தன் தூஷிக்கிறான், மூக்கு மேலே கோபம் வருது. அது என்ன மூக்கு மேலே கோபம் வருது? ஆமாம், சட்டுன்னு வருது. சில கோவம் வந்துச்சுன்னா மூக்கில் வேர்க்கும்.
இப்போது எவ்வளோ பலவீனர்கள் பப்ளிக்காக தூஷிக்கிறான், எல்லார் முன்னாலையும் தூஷிக்கிறான். இப்போ நம்ம எதை சொல்லி காட்டுவோம்? என்கிட்ட தனியாக திட்டினா பரவாயில்ல பாஸ்டர், இப்படி அசிங்கம் பண்ணேன், கரெக்டான வார்த்தை, நான் அவமானப்படுத்திட்டான்ட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரதர் கரெக்டான வார்த்தை, நம்ம மொழியாக தானே பொதுவாக பேசுகிற மொழி, அசிங்கப்படுத்திட்டான் ஆடிமா. அப்போ தாவீது ராஜா அசிங்கம் பண்ணலையா? இதுதான் ஃபஸ்ட் டைமா? இல்லைன்னா அப்போ எப்போ அசிங்கப்பட்டான்? ஒரு முறை சொந்த மனைவி, ஒருத்தன் கிறுக்கனுக்கு பைத்தியக்காரன் கூட பரவாயில்ல, இதை போய் ட்ரெஸ் இல்லாதம இப்படி நடுத்தரில் ராஜா போகலாமான்னு, அப்படி தாண்டி போவேன் அப்படின்னா, அந்த மாதிரி இல்லை, இதுக்கு மேலேயும் செய்வேன். அந்த அம்மா வாழ்நாளெல்லாம் மாலடி ஆயிட்டு, பிள்ளை இல்லை. அதுக்கு இவ தானே ஓடி போனவ, சரித்திரம் தெரிஞ்சா ரைட்டு. அவங்க அப்பா என்ன பண்ணிவிட்டாரு? எல்லாம் சொன்னாலே கஷ்டமாக இருக்கு, வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டாரு. இவன் பாவம் கேட்குறான், ஏப்பா அப்னேரை பார்த்து கேட்டானா யாரை பார்த்து கேட்டான்னு தெரியல. ஏதோ ஒருத்தன் வரான், டேப்பா என் மனைவியை கூட்டு வாடா வரும்போதுன்னா, சரி சரின்ட்டு கூப்பிட்டு வந்தான். கூப்பிட்டு வந்த பிறகு அவன் ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவன் வழியில் நடுவில் அழுதுகிட்டே வந்தானான், என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போறியாடா டே அப்படின்ட்டு. அவன் மிரட்டினா, மரியாதையாக ஓடி போயிடு, இவர் ஒரிஜினல் அது. அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் இதுக்கு ராஜாவோட சண்டை போட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, அவன் விட்டு போயிட்டான். அந்த மாதிரி விரும்பி கூட்டிட்டு வந்த இந்த பொம்பளை வேற என்ன சொல்லுது? இப்போ டான்ஸ் ஆடுறான்னு சொல்லுது. அப்போ நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவான்னா, உன்னை இதுக்காக கொண்டு வந்தேன். ஸோ இவனுடைய இருதயம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்போது அவன் பப்ளிக்காக ஒருத்தன் திட்டுறான், தூஷிக்கிறான். அப்படி தூஷித்தால் அவன் என்ன சொல்கிறான்னா, கர்த்தர் ஒருவேளை என்னைய தூஷிக்கும்படிக்கு அவன்கிட்ட சொல்லியிருப்பார், அதனால் அவன் செய்கிறான், அவனை விட்டுருங்க. அதுக்கப்புறம் கூட அவனை கொல்லாமல் சாலமன்ட்ட ஒரு காரியம் சொல்லி, இவனை குறித்து உஷாராக இருந்துக்கோ, இவன் என்னைக்காவது ஒரு நாள் போயிடுவான் பார்த்துக்கோன்னு சொல்லி அவன் கையால் அவனை கொல்லாமல், சாலமோனும் கொல்லலை, சாலமோனும் நிபந்தனையை வச்சான். இதை விட்டு நீ போகாத, நகரத்தை விட்டு போகாத. இவன் ஆத்தங்கரை தாண்டி போயிட்டு வந்தான் பாருங்க, விஷயம் தெரிஞ்சது, என் கட்டளைக்கு மீறினாய் அடின்னு அடிச்சிட்டான். இந்த துன்மார்கர் எப்படியும் வலையில் விழுந்து மாட்டத்தான் செய்வான் ஒரு நாள். அவன் ரொம்ப நாள் நீடிக்கிறது இல்லை. கர்த்தர் நல்லவர். தேவனாக்கும் அந்த மேட்டரை கையில் எடுத்தார். இந்த பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். கொஞ்சம் பயப்படுகிற பாடமாக இருக்குதோ? பயமாக இருக்கா? சில மேட்டர்ஸ் எல்லாம் கர்த்தர் கையில் எடுத்துடுறாங்க, நமக்கே தெரியாது. இதில் தான் நான் ரொம்ப பயபக்தி உள்ளவர்களாகி நாம் இருக்க வேண்டியிருக்குது. சில மேட்டர்ஸு கர்த்தர் நம்ம செய்கிற புத்தியினமான நம்ம அரகன்ஸில், நம்மளுடைய மண்ட கணத்தில், பொல்லாத இருதயத்தில் செய்கிறது வேலைகளை, அதை கொண்டு போய் தேவன் மேட்டரை கையில், ஃபைலை அவர் எடுத்துடுறாரு, நம்ம கையில் தரவே மாட்டேங்கிறார். நம்ம கொஞ்சம் இறக்கப்பட்டு என்னத்தையாவது செஞ்சிடலாம், செஞ்சிருவோம். இப்படி இறக்கப்பட்டு செஞ்சு நான் எத்தனையோ அடி வாங்கியிருக்கிறேன். கர்த்தர்ட்டேருந்து அடி வாங்குகிறோம், கீழே இருக்கவன்ட்டேருந்து அடி வாங்குகிறோம். ஆண்டவர் சொல்வார், நான் சொன்ன பிறகு நீ செய்யலை, அமலேக்கினை வெட்டி கொண்டு போடு, ஒன்றும் மிச்சம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நீ கேட்கலன்னு. இப்போ அடி வாங்கினது யார்கிட்டேருந்து அடி வாங்குறான்? இல்லை, கர்த்தர்ட்டேருந்து ராஜபாரம் போகுது. அதே நேரத்தில் கடைசியில் அவன் சாவு யார் கையில் இருக்குது வந்துச்சு பார்த்தீங்களா? அன்னைக்கே கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? ராஜபாரத்தை உன்னை விட்டு போயிருச்சுன்ட்டார். இருப்ப ராஜாவா கொஞ்ச நாள், மதிப்பில்லாத ராஜாவாக இருப்பார். இவன் சவுலுக்கு என்னைக்காவது மதிப்பு கிடைச்சிட்டா? ஆனால் ஒரு தாவீது ராஜா 40 வருஷம் அரசாண்ட பிறகு ஒவ்வொரு நாளும், கடைசி நாள் கூட அவனுக்கு மதிப்பு. அவனை குறித்து சொல்லும்போது, இஸ்ரவேல் சங்கீதங்களை இன்பமாய் பாடினவன்
ஈசாயின் குமாரனாகிய கடைசி வார்த்தைகள் அப்படின்னு போட்டிருக்குது. தீர்க்காயுசுள்ளவனாய் அவன் மரித்தான்னு போட்டிருக்குது. ஆனால் இஸ்ரவேலின் நம்பர் 1வது கிங்கு, ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல், ஒரு அமலேக்கியனால இவன் ஒரு ஈட்டி மேலே சாஞ்சி அமலேக்கியன் கழுத்தை வெட்டுறான். அவனையும் அவனுடைய குமாரனாக யோனத்தான் 2 பேரும் ஒரே நாளில் செத்தார்கள்னு போட்டிருக்குது. இந்த ரிப்போர்ட் தாவீதுக்கு வந்துச்சா? இப்படியாடா சாகணும்னு தாவீது சொன்னான். அபிஷேகம் பண்ணப்படாதவரை போல என் எஜமான் செத்தானே. 2 பேரும் ஒரே நாளில் செத்தார்களே என்று அவன் பாடுறவங்க பாடினாங்க. தாவீது அழுது புலம்பும்போது பாட்டு பாடுறவங்க இந்த பாடல்களை பாடினாங்க. எப்படி ஏண்டா இப்படி செத்துங்களேடா, இஸ்ரவேலில் ராஜா இல்லைன்னா. துடிச்சு போயிட்டான் அவன் இருதயம். அவனால் வாழ முடியல, சகிக்க முடியல இதை. ஆனால் ஒரு தாவீது ராஜா இவ்வளவு யுத்தங்களை செய்தவன், 1-2 இல்லை, அவன் யுத்த வீரன். அவன் போன இடங்களெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார்னு போட்டிருக்குது. அவனுக்கு ஜெயமே தவிர அவன் தோல்வி காணாதவன். அவன் பட்டயம் ஒரு நாள் தோல்வியை கண்டதே கிடையாது. தாவீது கிளம்பிட்டான்னா அவ்வளோதான் அர்த்தம். அந்த அளவுக்கு அவனுக்கு தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்போது அவனுடைய எண்டை குறித்து பார்க்கும்போது விருத்தாப்பியத்தில் அழகாக தீர்க்காயுசு உள்ளவனாய் சாமுவேலில் கடைசியில் போட்டிருக்கோம். அவன் மரித்தான், கர்த்தருடைய சமூகத்தில் மரித்து அடங்க. அவனுடைய எண்டு பார்த்தீங்களா? அது எண்டு மாத்திரமல்ல, அவன் யுத்தங்களை நடப்பித்தாலும் கூட, அவனுடைய கைகள் இரத்தத்தினால் நிறைஞ்சிருந்தாலும் கூட, அவன் தேவாலயத்தை கட்ட வேண்டான்னு சொன்னாலும் கூட தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தான். அவருடைய இருதயம் அங்கே காணப்பட்டது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் எதையோ சொல்லி எதையோ இன்ட்டோ வந்துட்டேன். ஏன்னா இவனுடைய அந்த சத்துருக்கள் எப்படி தன் சத்துருக்களை சிநேகித்ததுங்கிறதுல நம்பர் 1 எக்ஸாம்பிள். அதுவும் புதிய ஏற்பாட்டில் இருந்தாலும் ஏதோ சொல்லலாம், கிருபையின் காலத்தில் செய்ய முடிஞ்சதுன்ட்டு. அவன் நியாயப்பிரமாண காலத்தில் அவன் அதை செய்கிறான்னா, கிருபையின் காலத்தில் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக நாம் செய்யணும். நம்மளால் அவ்வளோ கிருபையை பெற்றுட்டு நம்மளால் கொஞ்சம் கூட பக்கத்தில் ஒரு 10% கூட இல்லை. கொஞ்சம் அதெல்லாம் சிந்திக்க வேண்டியிருக்குது. இந்த அளவுக்கு நம்ம இந்த கேரக்டரை குறித்து நம்ம தியானம் பண்ண பிறகு தான் நமக்கு தெரியுது, இந்த உள்ளம் என்கிட்ட இல்லையா ஆண்டவரே. இது இருக்குமானால் தாவீதை மெச்சிக்கொண்ட தேவன் நம்மை மெச்சிக்கொள்ளாமல் இருப்பார். கட்டாயம் மெச்சிக்கொள்வார், பாராட்டுவார். பட்சபாதம் இல்லாத தேவன் என்று எழுதியிருக்கிறது. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவன் தன்னுடைய மாமனார்னு மாத்திரம் பார்க்கல, எஜமானன்றும் பார்க்கல, அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அது அந்த லெவலே வேறு. மாமனார்னு பார்க்குற லெவல் வேறு, எஜமானுங்கிற பார்க்குற லெவலும் வேறு. இன்றைக்கி அந்த லெவல்லே கூட வேலை செய்கிறவங்க பார்க்க மாட்டாங்க. என் எஜமானுங்கிற அந்த பயமே இல்லை. இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும். எவ்வளோ வேணும் தகுதி இல்லாமல் பாத்திரவான்களாக இல்லாத போது அந்த எஜமான்களை நம்மளை கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்கல்ல, ஒரு நொடியில் மறந்துட்டோம். இஸ்ரவேலை கொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கூட இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, உன் கையில் ஒப்பு கொடுத்தாரு, பேசாதீங்கடான். அபிஷேகத்துடைய மதிப்பு உங்களுக்கு ஒரு சொட்டு கூட உங்களுக்கு தெரியாதுடான். மாம்சத்துக்குரிய பயல்க நீங்கள்லாம். அவன் தாண்டா உங்களை நடத்துகிறான். என்னை நடத்துகிறவர் என் மெய்ப்பர் கர்த்தர்னா. இந்த மாதிரி நீ பேசிகிட்டு இருந்தேன்னா உன்னை நடத்துகிறது யாருன்னு எனக்கு தெரியும். நான் என் எஜமான தொடமாட்டேன். தொட்டா நான் உன்னையே தொட்டுருவேனே ஒளி அவரை தொடமாட்டேன். எனக்கு கர்த்தர் சிக்னல் கொடுத்தா நான் உன் தலை இருக்காது உன் பாடியில். அது வேணா செய்கிறேன். விருத்த சேதனம் இல்லாத நாய்களை நான் விட்டு வைப்பேனான்னு அவனுடைய வைராக்கியம். ஆனால் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் பக்கத்தில் நான் போக மாட்டேன். என் மலை ஜலாதி இல்லை போது அந்த தொங்கலை எப்படித்தான் கட் பண்ணி போனான்னு எனக்கு இந்நாள் வரைக்கும் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு யாராவது புரிஞ்சால் சொல்லுங்கள். எப்படிரா அப்படி போக முடியுது? அவ்வளோ பக்கமா? ரெண்டாவது, அவன் தூங்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு நித்திரை கொடுத்ததுனால இன்னொரு இடத்துல
இது எங்கேதில் நடந்தது, அது இன்னொரு இடத்துல. அவன் நைஸாக சத்ருன் படையில் போய் எல்லாம் அவன் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். இவன் போய் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஐயான்னு கத்துறான், எஜமானே தாசரே. என்ன ஒரு இருதயம் என்ன. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை கொஞ்சமாவது பக்கத்தில் போனோமான்னு பார்க்கணும். அதனால தான் சத்ரு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். ஏன் அவன் அவ்வளவு ஏதோ ஒரு தீராத வேதனை ஒவ்வொரு குடும்பத்துலேயும், விசுவாசிகள் குடும்பத்தில் ஏதோ ஒன்று கவலை கண்ணீர், ஏதோ ஒரு கன்றாவி அங்கே இருக்குது. அவன் ஃபுல்லாக இறங்க பார்க்குறான். அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா முழுசாக இறங்கிடுவான். அவன் வெக்கம் இல்லாதவன். அதனால் 30 20 தட்டுறது அவனுக்கு ரொம்ப ஈஸி. அவன் ரொம்ப பாடுபட வேண்டாம். அவன் பாடுபட்டு 1-to-1 ஃபைட்டு, அவனுக்கு இருக்கிற முழு பலத்தெல்லாம் பயன்படுத்தி ஃபைட் பண்ணக்கூடிய மக்கள் சபையில் வேணும். அதையும் ஜெயிக்கிற மக்கள் வேணும் கர்த்தருக்கு. 99 வரைக்கும் நின்றுட்டு பலத்தில் முடியலன்னு சொல்லி சரிஞ்சு போய் 3ல் வந்து நிற்கிற மக்களை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படலை. அவனை தட்டிட்டு 99 தாண்டிட்டு அவர் இறங்கி அவருக்காக நிற்கிறான் பார்த்தீங்களா, அப்படிப்பட்டவர்கள் சபையில் வேண்டாம். நமக்கு ஒரு காரியம் நடந்துச்சுன்னா நம்ம காரியத்தையே ப்ளோ பண்ணி பெருசாக பேசிகிட்டு இருப்போம். செல்ஃபிஷ்னஸ். அடுத்தவன் காரியத்தை விசாரிக்க கூட மாட்டோம். தெரிஞ்சும் கூட அவன் குழியில் கிடக்கிறான்னு தெரிஞ்சும் கூட ஒரு நாள் வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டோம். என்னாச்சு உங்கள் கேஸ், என்ன பண்ண, ஒரு விசாரணை கூட இருக்காது. ஆனால் நம்ம காரியம் வரும்போது அடேங்கப்பா திருப்பி 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 அதையே சொல்லி எங்கே மேட்ச் ஆகும் ஆண்டவருடைய இருதயத்தோடு? நீங்கள் சொல்லுங்கள். நம்ம காரியத்தை காட்டலாம் அடுத்தவனுக்காக தான் அழுது புலம்பினால் தேவனுடைய இருதயம் நம்ம இருதயம் ஒன்றா இருக்குதுன்னு அர்த்தம். என் சத்ருக்கு பசியாக இருந்தால் அவனுக்கு கொடுனா. அதை சொல்கிறான் தாவீது, நான் செய்தேன் ஆண்டவரே, நான் செய்தேங்கிறான். சும்மா சொல்ல, அவனுக்காக நான் ரட்டு உடுத்துனேங்கிறான். சாம்பல்ல நான் உட்கார்ந்தேன் ஆண்டவரே அப்படிங்கிறான். இதை செய்தது சத்ரு அல்ல நீயே அப்படின்னா. பா, தன் சத்ருவையை சிநேகிதனை பாவித்த ஒரு மனுஷன் அவனுக்காக நான் புலம்பினேன், அவனுக்காக உபவாசம் பண்ணேங்கிறான். ரட்டு உடுத்தினேன், சாம்பல்ல இருந்தேன் நான், இன்னைக்கு அவன் என்னை மறந்துட்டானே. இப்படிப்பட்டவர்கள் இருதயம் தான் சீக்கிரத்தில் பாதிக்கப்படும். ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பாடங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கொள்கிறோமா, இல்லை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுறோமா? நம்மக்கிட்ட இருக்க சுயநலம் நமக்கு போகலைன்னா ஆண்டவர்கிட்டேருந்து ஒரு நல்ல சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். நம்ம என்னமோ போட்டு கையை தூக்கி அப்படி கத்தாவேன்னு டவான்னு பரலோகத்தை திறந்துருவார்னு நினைக்கிறீங்க. ரொம்ப தப்பான காரியம். எனவே இவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவர்கள் அல்லவே. இவனுடைய பெயர்கள் என்னங்கிறத முதல்ல பார்த்துருவோம். ரொம்ப டீட்டெயிலாக இன்றைக்கி உள்ளே போக முடியாது. கர்த்தர் நல்லவர். முதலாவது ஏசாயா 27:1. இவனுக்கு பேர் கோணலான பாம்பு. ஸோ அவனுக்கு பேர் என்ன? கோணலான பாம்பு. ரெண்டாவது வெளிப்படுத்தல் 12:10. எடுக்க வேண்டாம், நீங்கள் எழுதிக்கிங்க. குற்றம் சாட்டுகிறவன் அவனுக்கு பேர். இங்கே ஆண்டவர் எப்படி பேசுவார்? அவன் சைடில் நியாயம் இருந்தால் கர்த்தர் நியாயத்துக்கு நேரம் தான் நிற்பாங்க. அவனை நீ சொல்கிறது சரின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் நம்ம தான் ரொம்ப என்ன செய்யணும், மேட்ரு அவங்க கையில் போய் குற்றக்கூடாது. மேட்ரு வந்து அது பாடங்களில் இது ஒரு பாடம். ஒரு சின்ன பொய் சொல்லும்போது மேட்ரு யார் கையில் போயிடுதுன்னா ஆண்டவர் பார்த்து பேசாமல் அமைதியாக தான் இருப்பார். நீதி நியாயத்துக்கு அவர் செவி கொடுக்குற தெய்வம். அல்லேலூயா. ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டா, ஒரு கிறிஸ்தவ பையன் அல்ல பொண்ணு ஏதோ ஒரு தகாத காரியத்தை செய்யுது, அல்லது ஒரு காதல்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருக்குது, அப்படியே இருந்தால் அந்த விஷயத்தில் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு என்ன செய்யணுன்ட்டு நன்மை இதுன்னு உனக்கு தெரியுமல்லவான்னு ஆண்டவர் சொல்கிறார். இது போய் வேணுக்குன்னே ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவருக்கு இடம் கொடுக்கறதுக்கு பதிலாக அதை கற்பனைகளை ஒதுக்கி
முரட்டுத்தனமாக போகும்போது அந்த விஷயத்தில் தேவன் என்ன செய்கிறதில்ல. ஆனால் அடுத்த கேஸு நீங்களே புரிஞ்சுக்கணும். மிஸ்டேக்கு இப்போது யார் மேலே இல்லை, அப்பாயோ பையனோ ஏதோ அந்த பிள்ளை மேலே, கர்த்தருடைய பிள்ளை மேலே இல்லை. ஆனாலும் சில இதில் பாதிக்கப்பட்டு போகும்பொழுது அப்போ ஜெபிக்கும்போது தேவன் செவிவிட. ஏன்னா இங்கே இல்லை மிஸ்டேக்கு. இதை நிலைநிறுத்துகிறது தேவன்தான். இந்த பொண்ணோ பையனோ எவ்வளவு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. பிளேட்டை திருப்பி விடுற உலகம். பிளேட் என்ன செய்யும்? அவங்க தப்பிக்கிறதுக்காக திருப்ப. இவன் திருப்பலாம், இவன் திருப்பினதை திருப்புவார் கர்த்தர். வழங்கல. இவன் தோசை இப்படி போட்டான், அடுத்த நிமிஷம் தோசை அப்படி வரும். இவன் மறுபடியும் போடுவான், மறுபடியும் அப்படி விழுகும். அதை செய்கிறது தேவன். அதில் தான் ஜெயம் பெறுவோம். இப்போ இதில் நீதி நியாயம் என்னன்னு புரிஞ்சுதா? அதுதான் நம்முடைய நீதியை பட்டப்பகலை போல வெளிப்படுத்துகிறது. இன்னைக்கு நம்ம சைடில் நீதி இல்லாமல் நம்ம போராட முடியாது. ஆண்டவரை இறக்க முடியாது. அவர் செவி கொடுக்க மாட்டார். அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் அது எவ்வளோ நாளாக இருந்தாலும் நமக்கு நம்ம சைடில் நீதி இருக்குதுன்னு அவர் பொறுமையாக இருந்து ஒரு அடி தடுவார். அதுக்கப்புறம் அவர் நம்மளை உயர்த்தி காட்டுவார். அது அவர் வைராக்கியம் அதை செய்யும். என் நீதியில் நிலை நின்று அவ்வளவு பாடுகளையும் அனுபவிச்சுட்டு நான் இவனை இப்போ உயர்த்துறேன் பார். அத்தோட அத்தனை பேருடைய மூஞ்சிலையும் கரி பூசப்படும். இதை புரிஞ்சுக்கணும். அப்போ நம்முடைய நீதியின் வாழ்க்கை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என் சார்பில் கர்த்தர் பேசுவாரா, முடிய மாட்டா, அவர் வருவாரா வரமாட்டாராங்கிறது நமக்கு நல்லா தெரியணும். நான் கர்த்தரை கூப்பிடும்போது அவர் என் சார்பில் வருவாரா, இல்லை நான் மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாரா? எப்போ? அது இல்லாமல் சும்மா வருவாருன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா உங்கள் வீட்டில் என்ன தோசை சாப்பிட வர்றாரா, இல்லை கறி குழம்பு சாப்பிட வர்றாரா? நீதி இங்கே இருக்குதோ தேவன் அங்கே இருப்பார். ஆக நம்ம சார்பில் அவர் பேசணுன்னா அவர் வரணும். அவர் வர ஆசைப்படுறாருனாலே நேர்மையாக நீதியாக இருக்கிறோன்னு அர்த்தம். அவர் வரலைன்னா நம்ம சைடில் தப்புன்னு அர்த்தம். அதை நம்ம மனம் திரும்பி திரும்பி வரும்போது தேவன் ஆசீர்வதிக்கிறார். புரியுதுங்களா? இது ஒரு காரியம். இது எதுக்கு சொல்லேன்? குற்றம் சாட்டுகிறவனுக்கு இடம் நம்ம கொடுக்கக்கூடாது. மேட்ரு அவங்க கையில் கொண்டு போய் கொடுத்துடக்கூடாது. ஆகவே ஒரு சின்ன பொய், ஒரு செத்த ஈ, ஒரு ஈ தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நார ஒரு ஈ தான் சொல்லியிருக்கிறார். ஒரே ஒரு ஈ, ஒரு சின்ன பொய், ஒரு சின்ன ஒரு காரியம், ஒரு சின்ன பாவம், அடி வாங்கிறது, ஒரு சின்ன எதிர்த்து பேசுகிறது, ஒரு தாய் தகப்பனுக்கு விரோதமாக ஒரு சின்ன ஒரு மேட்டர் எதிர்த்துட்டோம். அதிகாரிகளுக்கு ஒரு சின்ன மேட்டரில் எதிர்த்துட்டோம். அவங்க இருக்கும்போது ஒரு மாதிரி, அவங்க இல்லாத போது ஒரு மாதிரி. அந்த ஒரு மேட்ரு போதும், கோர்ட்டுக்கு போய் நின்றோம். கண்ணால் பார்க்கலைங்கிறதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ தைரியம். இதெல்லாம் பார்த்துட்டோன்னா அரண்டு போயிடும். அம்மா ஆளை விடுப்பான்னு அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக கர்த்தருடைய பிள்ளை. அதுதான் தேவன் சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். சங்காரம்னா என்ன அர்த்தம்? க்ளோஸ்னு அர்த்தம். ஏன் ஜனங்கள் க்ளோஸ் ஆகுறாங்களேங்கிறார். ஏன்னா அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ரெட்டியாக நிற்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்னா லீகலாக அவன் போகிறான்னு அர்த்தம். அவன் என்ன பண்ணலாம், யாரை காலவரையெல்லாம் எவனை அறையலாம் அப்படி போகலாமன். அவனும் லீகலாக போகலைன்னா மாட்டுவான்னு அவனுக்கு நல்லா தெரியும். அவன் எதுக்கு வர்றான் பார்த்தீங்களா? லீகலாக அடிப்பான். அவன் நம்ம செய்கிற இல்லீகலில் அவன் லீகலாக்கிட்டு போவான். தேவ ஜனமே, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நமக்கு தெரியாது. பிள்ளையை போட்டு படபடன்னு அடிக்கிற, சின்ன பிள்ளைன்னு பார்க்காம சாத்துன்னு சாத்துற, லீகலாக மேட்ரு எடுத்துகிட்டு போயிடுவான் மேலே. ஒரு கணவனுக்கு விரோதமாய் மதிப்பில்லை மரியாதை இல்லாமல் பேசுகிற மேட்ரை லீகலாக எடுத்துகிட்டு போவான். ஒரு மனைவியை கொஞ்சம் கூட ஒரு மதிப்பில்லாமல் நடத்தி அடின்னு சாத்தி மண்டையை உடைக்கிற மேட்ரை லீகலாக எடுப்பான்.
சரளமாக வாயிலேருந்து பொய் வருது, மேட்ரை லீகலாக எடுப்பான். நல்ல பைபிளை கொண்டு வந்து ஆராதிக்கிறது போல இருக்கும், உள்ளே போனால் போர்னோகிராஃபி லீகலாக எடுப்பான். எல்லாம் அவன் ஏன் சுற்றி திரிகிறதுக்கு காரணம் என்னென்னா, அவனுக்கு லா ரொம்ப தெரியும், சட்டம் ரொம்ப அதிகமாக தெரியும் நம்மளை காட்டிலும். எந்த லாயரும் படிக்காத லாயெல்லாம் அவனுக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தவன். அவன் தந்திரங்கள் நமக்கு தெரியணும். இப்போ நம்ம எவ்வளவு காரியங்களை செய்கிறோம். ஃபைனான்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறோம், நம்ம கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற பணத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம். லீகலாக அவன் எடுத்துகிட்டு போவோம், அதை வாட்ச் பண்ணி. என்ன தான் பாஸ்டர் பண்ண முடியும் நம்ம சொல்லுங்கள். அப்போ காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்மளே பார்த்துட்டு இருப்பானோ? என்ன ஒரு ஒரு ப்ரைவசி இல்லையா? அதைத்தான் சொல்கிறாரு, அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அவன் பக்கமே வரக்கூடாதுன்னா, நான் வசனம் கொடுத்துருக்கிறேன், அதுபடி வாழ்ந்துட்டு அவன் பக்கமே வரமாட்டான். நீ ஏன் பயப்படுற? பிரபஞ்சத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லைன்னாரு. ஆண்டவர் பயத்தில் வாழ்ந்தாரு இல்லை? ஏண்டா நீ வந்துருவியோட நான் வாழ்ந்தாரு. அவன் வரவே முடியாதுன்ட்டார். என்னிடத்துல அவனுக்கு ஒன்று, அவன் விரும்புகிற சரக்கு என்கிட்ட ஒன்று கூட கிடையாது. அவன் இருந்தால் தானே வருவான். ஸ்தோத்திரம். மே மாதம், அடுத்த மாதம் என்ன மே மாதம் பற்றி பேசுகிறாரு? வெயில் அவன் ஆளுகளை பாருங்க. நான் வெயில் பக்கம் போகலை, பங்கினிப்பள்ளி மாம்பழத்தில் போயிட்டுருக்கேன் நான். ஏன்னா வெட்டுன அடுத்த நிமிஷம் ஒரு குண்டு ஈ வந்து விழுது. சாதாரண ஈ வராது. இந்த மாம்பழத்துக்கு ஒரு பயங்கர படா சைஸ் ஒன்று ஈ வரும். சத்தம் போடவே போடாது, நைஸாக வரும். நம்ம இந்த குட்டி குட்டி ஈயெல்லாம் வீன்னு சத்தம் போட்டு அது நான் இருக்கிறேன்ட்டு தெரிஞ்சு அதை அடையாளத்தை கண்டுபிடிச்சி கடைசியில் சாகும். நுழலும் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி. இது உஷாராக இந்த கண்ணங்கரைன்னு தண்டி இருக்கும். சிலர் முண்டை முழின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இருக்கும். நீட்டாக அப்படி உட்காரும். அது விரட்டினா போகவே போகாது. நீங்கள் பாருங்கள், அடுத்த மாதம் பாருங்கள். அது தள்ளி இப்போ விரட்டி ஸ்டப்பனாக இருக்கும். நான் இதுக்கு தானே பிறந்தேன் அப்படிங்கிற மாதிரி வரும். மேட்ரை லீகலாக எடுக்க வர்றாங்க. அவன் சரக்கு ஏன்ட்டு மாம்பழத்தை திறக்க போய் தானே குண்டு வருது. வெட்டி சும்மா வைக்க வெட்டினா மரியாதை சாப்பிடு, வெட்டி அப்படியே வச்சுருந்தா வந்துடுது இல்லை. அவன் அதை இப்போ ஈக்கு வேண்டிய சரக்குங்க, சாத்தானுக்கு வேண்டிய சரக்கு நம்ம வாயில் இருக்குமானா, இருதயத்தில் இருக்குமானா, அவன் கட்டாயம் வர்றான். நான் எப்படி நீ வராதேன்னு சொல்லும். ஸ்தோத்திரம். இந்த மாதிரிலாம் யாரும் சொன்னதே இல்லை பாஸ்டர். என்ன நீங்கள் ஓவராக போகிறீங்களே மேட்ரு. அட நாங்கள்லாம் பார்த்த கேஸுக்குங்க. என்னத்தை சொல்ல உங்களுக்கு, நீங்கள் சந்தோஷப்படணும். இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறாங்களே ஆண்டவரேன்னு கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஆமாம், அந்த அடையாளங்கள் நம்மள்டேருந்து எடுத்து போட்டு கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டாலே அது நம்மளை விட்டு போகாது. ஸ்டப்பன் ஸ்பிரிட்ஸு, ரொம்ப பிடிவாதமான ஆவிகளுங்க. நிறைய பேர் நம்புறதில்லை இது. அதனால தான் வீட்டில் படாத பாடு. நமக்கு இருக்கிற குருவி மூளையில், இத்துணுண்டு மூளையில், அதை எப்படி யோகோபு குரோதம் அமர்ந்தில் குறி சொல்லுது யோயம்மா, நம்புறதே இல்லை. இதெல்லாம் என்னதும்மா? அதனுடைய தந்திரம் உனக்கு தெரியுமா? இப்படி சண்டை போட்டு நம்பாமல் போனதுனால எவ்வளவு ஆபத்து வந்தது தெரியுமா உன் குடும்பத்தில்? அது தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், தெரியாதவங்க அனுபவிக்கிறாங்க. அவன் தந்திரம் எவ்வளவுக்கு அவ்வளோ தந்திரம் பண்ணி உள்ளே இருக்கணும், குழப்பை தள்ளணும். சரி, நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க, யாக்கோபுக்கு விரோதமாக, அதில் உனக்கு ஒன்றும் தெரியாது, இதெல்லாம் என்னது ஆகும், என்னை போட்டு இப்படி அப்படி இப்படிங்கிறீங்க. உங்கள் குடும்பத்தில் பாதிப்பு நீங்கிருச்சா? நீங்கிருச்சா? சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்களையே அவன் எவ்வளோ தந்திரமாக பண்ணி எஸ்கேப் ஆகிட்டான், எஸ்கேப் ஆகிடுறான். அதனால் அவன் வாழணும்னு ஆசைப்படுறான். அவனை துரத்தும் போது அவன் சும்மா இருப்பானா? இந்த குண்டு போக மாட்டேங்குது பற்றியெல்லாம், அது மாதிரி நான் இதுக்கு தான் வந்தேன், நீ என்னையை துரத்துற அப்படிங்கிறான்ல. அந்த ஸ்டப்பன் ஸ்பிரிட்ஸ் 99 வரைக்கும் போ. நம்ம தோற்றுருவோமான்னு பார்க்கும். நம்ம கர்த்தர் ஒரு பக்கம் நம்மளை பார்க்குறார், இவன் இந்த பக்கம் தாண்டுவானான்ட்டு. யோபை நல்லா ரெண்டு பேர் கவனிச்சிட்டு இருந்தாங்க யோபை. இங்கேயும் பார்க்குறாங்க, கர்த்தரும் பார்க்குறாங்க, சாத்தானும் பார்க்குறான்.
காலவாரி விட்டுலாமான்னு. கர்த்தர் பார்க்கலாம் இறங்குவோமான்னு பார்க்குறார். இறங்குனார். 42வது அதிகாரத்தில் இறங்குனார். அது வரைக்கும் இறங்கலை. 42 இறங்குனாரே. அவர் இறங்கிட்டார்னா 2 மடங்கோட இறங்குறார், கொண்டு வந்து கொடுக்குறது. இவனுக்கு வைத்தெரிச்சல் 1 மடங்கு இல்லை, 2 மடங்கு வைத்தெரிச்சல். இவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். நமக்கு அத்தனையும் இந்த சாத்தானுக்கு ஒத்துழைச்ச பொம்பளைக்கும் கூட 2 மடங்கு ஆசீர்வாதம். அது யாரு? மிஸ்ஸஸ். ஆமாம். அதனால் நல்ல பாடங்கள் இன்றைக்கி என்ன கற்றுக்கொண்டோம்? அபிஷேகத்தின் வல்லமை, அபிஷேகத்தினுடைய அருமை. அந்த அவனுக்குள்ள பொல்லாதாவி தான் இருந்தது. யாருக்குள்ள? சவுலுக்குள்ள. ஆனாலும் அவன் எதை பார்த்தான்னா, தேவன் அபிஷேகித்த அந்த தைலத்தை தான் பார்த்தான். இன்றைக்கி நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேலே என்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம், அவங்க கீழே வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி வேலை செய்கிறோம், எவ்வளோ விசனமாக வேலை செய்கிறோம், அது பார்க்கணும். 2வது, அவங்களுக்கு நம்ம எவ்வளோ மதிப்பு தர்றோம். அவங்க நம்மளை சந்தோஷத்தோடு நடத்துகிறாங்களா இல்லை மன வருத்தத்தோடு நடத்துகிறாங்களா, அது பார்க்கணும். அது ஒரு பாடம். சரிங்களா? சில பாடங்கள் நம்ம நேராக வரும், நம்ம மூஞ்சிக்கு நேராக வரும், நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நம்ம செய்தது உண்மையானால் நம்ம மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட, தெய்வமே அதை இனி கண்டினியூ பண்ணக்கூடாது, அது தொடரக்கூடாது. அது தொடராமல் போனோன்னா ஆசீர்வதிக்கப்படுவோம். மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? அந்த தப்பை நீ இந்த பாவத்தை நீ இனி செய்யாதே, என்ன பாவத்தை இனி பாவம் செய்யாதே அப்படின்னார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு விசனத்தின் பாத்திரமாக இருந்தவங்க ஒரு இரக்கத்தின் பாத்திரமாக மாறிடணும். எப்படி? ஏன்னா பவுல் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் குறைய உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் எல்லாருக்குமே இல்லை, பிரயோஜனம் இல்லை. துக்கம் உண்டாக்கினா கொஞ்சம் மன்னித்து மறந்து அவனுக்கு அன்பு காட்டுங்க. ஏன்னா இவன் மேட்ரு எங்கே போயிடுது இப்போ? இல்லைன்னா யார் கையில் போயிடுது மேட்ரு? அவன் கையில் போகும். அவன் தந்திரசாலின்னு சொல்கிறான். அப்போது நம்ம இரக்கத்துக்கு பாத்திரவான்களை நம்ம மாறிட்டோம்னா நம்ம மேட்டர் கர்த்தர் கையில் இருப்போம், பிசாசு கையில் இருக்காது. கரெக்டாக? இப்படி பல பாடங்களை கற்றுக்கொண்டோம். எந்திரிச்சு ஜெபம் பண்ணிடலாம். தேங்க்யூ ஜீசஸ். நம்ம ஆசீர்வதிக்கப்படணுன்ட்டு தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதை விட ஓப்பனாக ஆண்டவர் தெளிவாக இன்னொரு முறை பேசுவாரா எனக்கு தெரியல. இதுதான் நமக்கு பொன்னான ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்விதத்திலும் நம்ம தாழ்மையாக இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மை நடத்துகிறவர்களுக்கு நாம் அடங்கி இருந்து தேவனுக்கு அடிமைகளாக இருந்து, அல்லேலூயா, ஆமேன் ஆமேன், நல்ல வாழ்க்கை. இல்லைன்னா தந்திரசாலி அவன் நுழைவான்னு பவுல் ரொம்ப அழகாக தெளிவாக ரொம்ப அழகாய் சொன்னார். அவன் நாம் அறியாதவர்கள் அல்லவே. அவன் எந்த நோக்கத்தில் அவன் வந்து எப்படி நுழைவான்னு தெரியாது. அதனால் வசனம் உள்ளவைகளை உள்ளவைகளைப் போலவும் இல்லாதவைகளை இல்லாதவைகளைப் போலவும் இருக்கணும், மாத்திரப்படாதுன்ட்டார். எதையும் நம்ம மாற்றாமல் அது வசனம் நம்ம கையில் கிடச்சிருக்குது, அதை படிக்க 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 ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியங்களில் ஸ்ட்ராங் ஆயிரும். அவர் சொன்னதில் ஸ்ட்ராங்காக செய்துட்டோன்னா அவன் சரக்கு நம்மள்கிட்ட இருக்காது. அது ஒரு பாடம். ஆமேன். உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வர்றான், நம்முடைய அருள்நாதர் சொன்ன அந்த வார்த்தை நாம் சொல்கிறதுக்கு நம்மளும் ரெடியாக இருக்கணும். அப்போ அந்த ஜீவியம், ஆமேன், அவர் தான் சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு அவர் கர்த்தர், அதனால் அவர் அப்படி தான் சொல்லுவார், நம்மெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளும் சொல்லறதுக்காகத்தான் கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு, எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. இதை நம்ம மனசில் ஆழமாக பதிச்சு ஜெபம் பண்ணிடலாமா? கண்ண மூடி. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கொஞ்சம் ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே போகலாமா? எல்லாரும் உங்களுக்கு என்ன ஆண்டவர் சொன்னாங்களோ, இன்றைக்கி என்ன மனம் திரும்பணுமோ, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த மனம் திரும்புதலை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவேளை மற்றவர்களை மன்னித்து அதை விட்டுணும், துக்கம் உண்டாக்குனது உண்மைதான் அப்படின்னு ஆனாலும் அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பன் ஒனேசிமுக்காக போராடின ஒரு பவுல் அதே நேரத்தில் கொரிந்து சபைக்கு எழுத வேண்டிய ஒரு அவசியம் வந்துச்சு. என்ன பாடத்தை ஆண்டவர் உங்களோட பேசினாரோ எனக்கு தெரியாது, என்னோடு பேசின காரியங்கள் உங்களுக்கு தெரியாது. ஆக ஒட்டுமொத்தமாக கர்த்தர் நம்ம எல்லாரோடையும் பேசியிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம் அலசி பார்த்து, செய்யா 99 வரைக்கும் அவன் போராடினாலும்
அவன் நான் மேலே வர 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 நம்பர் கூட கூட அவனும் பலத்தோடு ரெடியாக நிற்பான். அவனும் தன்னுடைய பலத்தை கூட்டிகிட்டு தான் நிற்பான், குறைக்க மாட்டான். 99 அவனுக்கு பயங்கர பலனோடு நிற்பான். இப்படி ஒரு வந்துட்டானா இது வரைக்கும், ஆஹா அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஒரு யோபு நின்று பிடிச்சான். நீ 99 இருந்தேன்னா 99.5 இருந்தேன், எனக்கு என்ன, நீ 100 எட்ட மாட்டடே, உன் நம்பர் கிடையாது அது, எங்கள் ஐயாவுடைய நம்பர் 100. பிரைஸ் தி லார்ட். நான்லாம் சோர்ந்து போகிற ஆளே கிடையாது. என் சொந்த பொண்டாட்டியே திட்டி போட்டுச்சு, அது கவலையே படலை. அல்லேலூயா. எனக்கு என்ன, எங்கள் ஐயா 100, அதுக்கு தான் நான் நிற்கிறேன். அவன் தாண்டிட்டான், 100 வந்தார் பாருங்க. ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தோடு வந்தார். இதுதான் நம்ம கற்றுக்கொண்ட ஒரு பயங்கரமான பாடம். சோத்திரம் சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேசி நமக்கு பெரிய பாடங்களை கற்றுத்தந்ததுக்காய் கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம் வந்தோமே, அல்லேலூயா, ஆலயத்துக்கு வந்தோமே, ஸ்தோத்திரம். கர்த்தர் சகாயம் பண்ணாரே, சோத்திரம் சோத்திரம். நீ என்ன சூறாவளி வந்தாலும் சோத்திரம் சோத்திரம், 100 தான் எனக்கு. அவன் சூறாவளியை காட்டி சிலர் 20 தட்டிடுறான், சிலர் 30 தட்டுறான். அவன்கிட்ட சொல்லணும், டேய் நான் 20 30 இல்லைடா, நான் 100க்கு போக வேண்டிய ஆள். அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. அல்லேலூயா. எங்கள் அப்பா எனக்கு வசனம் தந்திருக்கிறார், வேதம் கொடுத்துருக்கிறார், என்னை நடத்துகிறது இந்த சத்திய வேதம். நான் பாவம் செய்தாலும் நான் கர்த்தரிடத்தில் முறையிடுவேன், நான் மன்னிப்பு கேட்பேன். நான் இருளில் நடந்தால் கர்த்தர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. நீ யாருடா சொல்றதுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. இது நல்ல நாவடக்கம் ரொம்ப அவசியம். நாவு கொஞ்சம் எரிச்சலாய் என்னத்தையாவது நாக்கில் பேசி தள்ளிட்டீங்க, மேட்ரு அவன் கையில் போயிடுது, கோர்ட்டில் போய் லீகலாக நிற்பான். இன்றைக்கி குடும்பத்தில் நம்ம செய்கிற எல்லா அட்டகாசங்கள் எல்லாம் அவங்களுக்கு சாதகமாக வழிவாசலை திறந்து மேட்ரை ஃபைலை கொண்டு போய் நம்மளே அவங்க கையில் ஃபைலை கொடுக்குறோம். எவ்வளோ அறிவில்லாமல் செய்கிறோம் பார்த்தீங்களா இந்த மேட்ரை? ஸ்தோத்திரம். அவன் சரக்கு நம்மள்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அவன் நம்மளே கொண்டு போய் நம்ம ஃபைலை அவங்க கையில் கொடுக்குறோம். சாவியை கொண்டு போய் பூட்டிட்டு, வீட்டை பூட்டிட்டு சாவியை கொண்டு போய் திருடன் கையில் நம்மளே கொடுக்குற மாதிரி அர்த்தம். இப்போ இன்னும் விளங்கி இருக்கணும். சே, இப்படி செய்யலாமா? ஜம்முன்னு அவன் கேட்கல, பூட்டிட்டு நான் ஒன்று ஊருக்கு போகிறேங்க, ஒரு 10 நாள் வீட்டில் இருக்க மாட்டாங்க, இந்தாங்க சாவின்னு திருடன்ட்டையே நீயே கொண்டு போய் கொடுத்துரு. சோத்திரம் போ. அவன் லட்டு மாதிரி உள்ளே வந்துட்டு. இனி இதை விட முட்டாள்தானே இருக்கா? போலீஸ்காரன்ட்ட போய் சொன்னால் அவன் என்ன சொல்லுவான்? உனக்கு எதாவது அறிவு இருக்காடா? சாவியை கொண்டு போய் நீயே பூட்டிட்டு திருடன்ட்ட சொல்லிட்டு வர பிளானெல்லாம் சொல்லிட்டு போறியே. அது போல தான் ஆயிடுது. நிறைய குடும்பங்கள் இந்த மாதிரி ஆயிடுது. கர்த்தருடைய பிள்ளைங்களே, நாவடக்கம் ரொம்ப முக்கியம். எரிச்சல்கள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. எரிச்சல் ஊட்டாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. மற்றவர்களுக்கு எரிச்சலை கொண்டு வராதபடிக்கு காப்பாற்றிக்கங்க. கர்த்தர் நல்லவர். சமாதானத்துக்கு வழி வாசலை பாருங்கள். தேவன் சமாதானத்துக்கு காரணர், கலகத்துக்கு காரணர் அல்ல. நம்முடைய எல்லா கேரக்டர் மாற வேண்டி இருக்குது. அல்லேலூயா. சந்தேகப்படுகிறத கொஞ்சம் மறந்துடுங்க. அல்லேலூயா. சட்டுன்னு சிடு முஞ்சி மாதிரி விழுந்துக்கிட்டே இருக்காதீங்க. தப்பு மேட்ரெல்லாம் அவங்க கையில் போயிடுதுங்க, நீங்களே கொண்டு போய் சாவியை கொடுத்துட்றீங்க திருடங்கையில். ஐயையோ, இதெல்லாம் நல்ல பாடங்களை ஆண்டவர் இந்த பாருங்கள் இன்னும் விட மாட்டேங்கிறார், கற்றுத்தர்றார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குடும்பங்களில் அமைதி உண்டாகணும், குடும்பங்களில் சமாதானம் உண்டாகணும். அவன் சைலண்ட்டாக அன்புக்கும் சமாதானத்துக்கும் தவிர வேறு எதுக்குமே இடமில்லாமல் இருக்க பாருங்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் அவன் உள்ளே புகுந்து நாசமாக்குவானே. கர்த்தர் கொடுத்த குடும்பம் இதில் அவன் எப்படி வந்து நாசமாக்குறதுக்கு நீங்கள் வழியை திறந்தீங்கன்னா நம்மளை போல ஒரு முட்டாள் எவனாவது இருப்பானா? இருக்கவே மாட்டான். அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதானத்துக்கும் அன்புக்கும் தான் இடம் உண்டாகும்படிக்கு மற்ற எதுக்கும் இல்லாமல் இருக்க பாருங்கள். கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம். என்னை பலிபீடத்தின் மேல் வைக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் வேண்டும். சோத்திரம் சோத்திரம். கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறவர்கள் வேண்டும். 99 தாண்டி 100க்கு இடம் கொடுக்கிறவர்கள் வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு தாவீது சத்ருவை பார்க்காமல் சத்ருனுடைய சோத்திரம் வீட்டாரையும் பாதுகாப்பேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ளவர்கள் வேண்டும் இந்த சபையில். அது நீங்களா இருக்க முடியுமோ? தெரியவில்லையே. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். என்ன மாற்றங்கள், என்ன சந்தோஷம். பிசினித்தனம் மாற வேண்டும், உதாரத்து குணம் வர வேண்டும், சுயநலம் மாற வேண்டும்,
நம்ம மேட்ரே பொங்கிட்டே இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அடுத்தவனுக்காக கண்ணீர் விடக்கூடிய, அடுத்தவனை விசாரிக்கிற நிலைமையில் வர வேண்டும். இல்லாவிட்டால் கர்த்தர் பிரியமாக இருக்க மாட்டார். அல்லேலூயா. யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தானாம், அவனுடைய சிறையிருப்பை மாற்றி. இது நல்ல வசனம், நல்லா சொல்லிடுவோம் மனப்படமாக. ஆனால் நம்ம செய்கிறதே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ பார்த்தாலும் நம்முடைய கேஸையே சொல்லி உபத்திரவப்பட்டவனுடைய விசாரிக்க கூட மாட்டோம். ஏழைகளை விசாரிக்கிறது இல்லை, விதவைகளை விசாரிக்கிறது இல்லைன்னு போட்டிருக்குது. விதவைகளை விசாரிக்கிறது தானே சுத்தமான பக்தின்னு போட்டிருக்கு. தேவ பக்தின்னா அதுதானேன்னு போட்டிருக்கு. ஆகவே இதெல்லாம் கொஞ்சம் கடைபிடிப்போமாக. கர்த்தர் வருகை சமீபமாக இருக்கிறது. கர்த்தரை பிரியப்படுத்தி ஆசீர்வதிக்கப்படுவோம். வேலை செய்கிறவர்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எஜமான்களை எதிர்த்து பேசக்கூடாது. விசனம் உண்டாக அவர்களுக்கு ஸ்தோத்திரம் இல்லை. உங்கள் எஜமான்கள் விசுவாசிகளாக இருந்தால் இன்னும் அதிகம் வேலை செய்யணும்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. அவர்கள் அதிக கனத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினாலே தே ஆர் மோர் ஆனரபிள். உலக மனுஷர்களுக்கே கனத்தை கொடுக்குறோம். உன்னுடைய எஜமான் விசுவாசியாக இருந்து தேவ மனுஷனாக இருந்தால் அது இரட்டிப்பான கனத்தை நீ தர வேண்டும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லலை. கர்த்தர் நல்லவர். நம்முடைய எஜமான்களை கனப்படுத்துவோமாக. வேலை ஸ்தலங்களிலே அல்லேலூயா தூஷிக்க வேண்டாம். ரக்கைகள் உள்ளது, செட்டைகள் உள்ளது போய் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குமாம். அல்லேலூயா. தூதர்கள் சொல்லிக் கொடுத்துருவார்கள். உன் அதிபதியை தீது சொல்லாயாகன்னு பவுல் சொல்லுகிறார். ஐயையோ நான் செய்ய மாட்டேன். சோத்திரம் சோத்திரம். நல்ல பாடங்கள் திருச்சபைக்கு இந்த வெள்ளிக்கிழமை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. கர்த்தாவே நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா. செயல்படுத்த பலன் தாங்க, ஞாபகப்படுத்துங்க ஆவியானவரை. கிருபை செய்யுங்க. உடைய பிள்ளைகள் பத்திரமாய் வீடு போய் சேர கர்த்தர் அனுகிரகம் பண்ண ஜெபிக்கிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆத்துமாவே ஆத்துமாவே அவர் செய்த மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. க்ளோரி டு காட். போயிட்டு வாருங்க.